கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தர்மியான பரிசுத்த நாளிலும் கிரே சமூகத்திலே நாம் இரவிற்கு ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக நம் கர்த்தரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. इस खास मौके पे प्रभु के सम्मुख में उसकी उपस्थिति में आकर उसकी आराधना करने के लिए, उसकी प्रस्तुति करने के लिए प्रभु ने हमें मौका, ये समय दिया, इससे प्रभु को धन्यवाद. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் இறை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. प्रभु के वचन को, उस कलाम को उसके सम्मुख में याद करें. யாராவது ஒருவர் कोई उठकर மத்தேயு எழுதின சுவிசேஷம் मत्ती की खुशखबरी 16ஆம் அதிகாரம் 16वां अध्याय 24வது வாக்கியத்தை யாராவது ஒருவர் 24वां वचन को पढ़ सकते हैं. The Gospel of Matthew chapter 16 verse 24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24வது வாக்கியம். मत्ती की खुशखबरी 16वां अध्याय के 24वां वचन. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று இங்கே ஏதாவது உரைக்கிறார். यहाँ पर यीशु इस तरह कहते हैं कि उस वक्त आके यीशु ने अपने शागिर्दों से कहा कि अगर कोई मेरे पीछे आना चाहे तो अपनी खुदी को इनकार करे और अपने सलीब उठाए मेरे पीछे हो ले. உலகத்தின் பெரியதாவது தத்துவ ஞானியும், बड़े बड़े जाके जो दुनिया के जो तत्व ज्ञानी जो होते हैं, உலகத்திலே பெரிய தத்துவ ஞானியும், जो दुनिया के तत्व ज्ञानी जो है, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். हम प्रभु यीशु करके जानते हैं. மனிதனுடைய எண்ணங்களை இயேசு அறிந்திருக்கிறார். इंसान के ख्याल को यीशु ठीक ठीक जानता है. மனிதர்களுடைய தத்துவங்களை காட்டிலும் விசேஷித்த தத்துவத்தை போதித்த ஆண்டவருடைய வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். जो उसका जो तत्व जो है खास है, बाकी इंसानों की तरह उसका तत्व नहीं है. அதாவது ஒருவன் என்னை ஏதாவது பின்பற்றதாவது விரும்பினால், अगर कोई मेरे पीछे आने चाहे, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் இயேசுவை பின்பற்ற விரும்பினால், अगर आप जो प्रभु के बच्चे उसके पीछे आना चाहे तो, இயேசுவை ஏதாவது பின்பற்றதாவது முடியாதவர்களை குறித்து ஏதாவது இந்த வசனம் ஏதாவது ஒன்றும் சொல்லவில்லை. ये वचन है कि उनके बारे में नहीं कहता जो यीशु के पीछे नहीं चलते. இயேசுவை ஏதாவது பின்பற்றதாவது தவறுகிறவர்களை குறித்தும் ஏதாவது இந்த வசனம் ஒன்றும் பேசவில்லை. उन व्यक्तियों के बारे में नहीं कहता जो आके उसके पीछे जाने में चूक गए. இந்த வசனத்தின் இந்த பகுதியை மாத்திரம் நம்ம கவனிக்க வேண்டும். एक ये हिस्से को सिर्फ आके गौर करना है. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால், अगर कोई मेरे पीछे आना चाहे, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் இயேசுவை ஏதாவது பின்பற்ற விரும்பினீர்கள் என்றால், अगर आप प्रभु के बच्चे जो प्रभु यीशु के पीछे आना चाहे तो, முதலாவது पहली बात அவன் தன்னை வெறுக்க வேண்டும், खुद ही इनकार करे. இரண்டாவது दूसरा தன் சிலுவையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும், अपने सलीब उठाए. மூன்றாவது तीसरा அவன் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். अब मेरे पीछे हो लेकर के यीशु कहता है. எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ மனிதர்களை பின்பற்றுகிறார்கள். बेशुमार लोग उसके पीछे गए. அநேகர் மனிதர்களை வெறும் மனிதர்களை பின்பற்றுகிறார்கள். इंसानों के पीछे चलते हैं. அநேகர் பெரிய பெரிய படிப்பாளிகள் தத்துவ ஞானிகளை பின்பற்றுகிறார்கள். बड़े-बड़े जाके जो पढ़े लिखे ये तत्व ज्ञानी के पीछे चलते हैं. अनेகர் கல்விமான்களை பின்பற்றுகிறார்கள். जो बड़े-बड़े के जो ज्ञानी लोग के पीछे चलते हैं. ஆனால் இயேசுவுடைய இந்த வசனமானது, यीशु की वचन மிகவும் பிரத்யேகமானதாகும். बहुत ही जाहिरी तौर से है. இயேசுவானவர் தம்மை பின்பற்றதாவது நீங்கள் விரும்பினீர்கள் என்றால், अगर यीशु ने कहा कि मेरे पीछे अगर आना चाहे, நமக்கு விருப்பம் இருக்கிறதா? हमको वो चाहत है क्या? பின்பற்றதாவது நீங்கள் உங்களை ஏதாவது ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? நீங்கள் விரும்புகிறீர்களா? क्या आपने अपने आप को उसके पीछे चलने के लिए उसके सुपुर्द किए? இயேசுவை ஏதாவது பின்பற்றுகிறது சாதாரண காரியம் அல்ல. ये तो मामूली बात नहीं है कि अगर हम यीशु के पीछे चले. இயேசுவை ஏதாவது பின்பற்றுகிறது ஒரு பெரும் ஒரு கடுமையான ஒரு வாழ்க்கையாகும். एक बहुत ही मुश्किल भरा
जिंदगी होती है எல்லாம் यीशु के पीछे நிறைவுதான் चलना। எல்லாம் ஆசீர்வாதம் உள்ளதாது வாழ்க்கை என்று சொல்லி தான் अनेகம் பேர் நினைத்துக் क्या கொண்டிருக்கிறார்கள். ये के गलत फहमी में है कि हर तरह का आशीर्वाद இங்கே हमको ஆண்டவராகிய मिलेगा இயேசு करके। கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால் ஒருவன் என்னை பின்பற்ற துணிந்தால் अगर कोई मेरे पीछे आना चाहे, அப்ப இயேசுவை தான் பின்பற்றுகிறது சாதாரண விஷயம் அல்ல. इसलिए यीशु के पीछे चलना मामूली बात नहीं தேவனுடைய है। நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा இங்கே हो। அவர் தான் சொல்லுகிறது அது கண்டிஷன். यहाँ पर जो शर्त है जो रखी है, அதாவது இயேசுவை பின்பற்ற நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் अगर यीशु के पीछे अगर जाना चाहे तो வெறும் ஏதாவது பேருக்காக நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது அது நல்லதல்ல. सिर्फ नामधारी मसीही होने से कोई फायदा அப்ப नहीं। உண்மையாகவே இயேசுவை பின்பற்ற நீங்கள் விரும்பினீர்கள் என்றால் अगर वाकई अगर यीशु के पीछे अगर जाना चाहे तो ஆண்டவர் ஏதாவது இங்கே ஏதாவது 3 கண்டிஷன்களை ஏதாவது கொடுக்கிறார். 3 शर्तों को एक कंडीशंस को रखता தேவனுடைய है। பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், हम मसीही हो सकते हैं, நாம் தேவனுடைய ஜனங்களாக ஏதாவது சபையின் ஏதாவது விசுவாசிகளாக இருக்கலாம். हमें कलीसिया के अंग हो सकते ஆனால் हैं। இங்கே இயேசுவை பின்பற்றும் ஏதாவது ஒரு பிரத்யேகமான ஏதாவது ஒரு கட்டளையை இயேசு ஏதாவது இங்கே लेकिन பேசுகிறார். यहाँ पर यीशु जाहिरी तौर से कुछ हुक्मों को देता है हम लोगों को जिसके पीछे आना நாம் चाहते हैं। கவனிக்க வேண்டியது என்னவென்றால் एक जो बात गौर करना है, உங்களை நீங்கள் ஏதாவது துறந்து விட வேண்டும், अपने आप को खुद ही को इनकार करना, डिनाई करना है, ஏதாவது வெறுக்க வேண்டும் என்று சொல்லி अपने இங்கே आप ஆண்டவர் சொல்லுகிறார். से नफरत करना है। இங்கே ஆண்டவரை ஏதாவது பின்பற்றுகிறவர்கள் जो यीशु की पैरवी करते हैं, தங்களுடைய வாழ்க்கை ஏதாவது துறந்து விட வேண்டும் என்று சொல்லி அதை ஆண்டவர் अपने आप விரும்புகிறார். को खुद ही को इनकार करना है, डिनाई करना है। மனிதர்கள் பொதுவாக ஏதாவது தங்களை ஏதாவது தங்களுடைய வாழ்க்கை ஏதாவது முற்றிலும் ஏதாவது அவர்கள் ஏதாவது எல்லாவற்றையும் ஏதாவது கைவிடுவதற்கு விருப்பம் ஏதாவது இருக்காது. आमतौर पे हम अक्सर देखते हैं कि इंसान के अपनी जिंदगी को ऐसा त्याग करने में ஒவ்வொருவரும் हिचकिचाते हैं। தங்களுக்கு என்றதாவது ஒரு தனித்த ஒரு கொள்கை, उनका अपना एक हुस्न होता है, ஒவ்வொருவருக்கும் தான் தனித்த ஏதாவது விசுவாசம், उनके अपना ईमान होता है, ஒவ்வொருவரும் தான் தனித்த நம்பிக்கை உடையவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்கள். उनके अपने भरोसा होते हैं, देखते அவர்களுக்கு हैं। ஏதாவது ஒரு கனவு இருக்கிறது. उनका अपना एक सपना அந்த होता है। கனவு என்னவென்றால் वो क्या நான் है? அதை அடைய வேண்டும், அதை நான் அடைந்து விடுவேன் என்றேதான் ஒரு ஆசை. वो उस ख्वाहिशों को हम कैसे भी पाना है करके। அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். वह यीशु कहते நீங்கள் हैं உங்களை ஏதாவது வெறுத்து விடுங்கள், உங்களை ஏதாவது துறந்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். अपने आप को इनकार करो, खुद ही से इनकार करो कहता है यीशु। நம்மை நம்முடைய வாழ்க்கை தான் நம்ம ஏதாவது துறக்க வேண்டும். अपनी जिंदगी से हम अपने आप को इनकार करें। ஆண்டவர் மேல் ஏதாவது பக்தி உள்ளவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள், जो प्रभु यीशु को जो भक्ति रखते हैं, जो दीनदार है, அவர்களுடைய உள்ளத்தில் தான் ஏதாவது ஆண்டவருடைய ஏதாவது ஒளி உண்டாகும், பிரகாசிக்கும் என்று சொல்லி நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். उनके अंदर एक प्रभु का नूर चमकता है करके हम देखते हैं। ஆண்டவரை உண்மையாக பக்தியோடு ஏதாவது ஆண்டவரை जो சேவிக்கிறவர்கள், सच्चे दिल से पूरे मन से की जो पैरवी करते हैं, ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிறவர்கள், जो प्रभु यीशु की पैरवी करना चाहते हैं, அவர்களுடைய ஏதாவது வாழ்க்கையில் தான் ஏதாவது ஒரு பெரிய ஏதாவது உதயம் உண்டாகும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். उनकी जिंदगी में एक बड़ा क्या किया जिसमें उजाला होती है। ஆண்டவர் ஏதாவது தம்மை பின்பற்றுகிறவர்களை தான் இடம் ஏதாவது இப்படி பேசுகிறார். उसके पैरवी करने वालों को वो इस तरह कहता है, நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினீர்கள் என்றால், अगर तुम मेरे पीछे आना चाहे। அநேகம் ஏதாவது இயேசுவை பின்பற்றதாவது முயற்சிப்பார்கள், कई लोग कोशिश तो करते हैं, ஆனால் இயேசுவை பின்பற்றுவது கடினமாக இருக்கிறது என்று சொல்லி பின்வாங்கி விடுவார்கள். लेकिन उनको पीछे हो नहीं पाता, बहुत मुश्किल बात है। போதனை மிகவும் கடினமான போதனையாகும். यीशु की तालीम जो है, शिक्षा जो है, बहुत ही मुश्किल है। இயேசுவை ரொம்ப ஒரு சாதாரண ஒரு சாந்தமான மனிதனாக எண்ணுகிறார்கள். कह लो कि ये के ख्याल रखते कि यीशु बहुत ही शांत इंसान है, இரக்கமுள்ளவர், बहुत ही रहम करने वाला है, அன்பு சுபாவமுடையவர், बहुत ही प्यारा इंसान है। ஜனங்களை ஆதரிக்கிறவர், जो प्रभु जो इंसानों को के जो हौसला बांधने वाला है, அதெல்லாம் உண்மைதான், वो सही बात है, எதுவுமே தவறு இல்லை. इसको कोई गलती ஆனால் नहीं। இந்த விஷயம், लेकिन ये जो बात जो என்னை है, தான் நீங்கள் பின்பற்ற விரும்பினீர்கள் என்றால், अगर मेरे पीछे आना चाहे, நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும், உங்களில் தான் நீங்கள் ஆசைக்கிற ஆசையை நீங்கள் வெறுக்க வேண்டும். खुद ही से इनकार किया, अपने ख्वाहिशों से इनकार करें। உலகத்தில் மனிதர்கள் ஏதாவது பல ஏதாவது ஆக்டர் ஏதாவது ஆக்ட்ரஸஸ் ஏதாவது பின்பற்றுவாங்க. कहे कि जो बड़े जो हीरोज को ये हीरोइंस के पीछे चलते हैं, அவர்களுக்கு பெரியதா கட் அவுட் எல்லாம் வெட்டி ஏதாவது பெரியதா ஆர்ப்பாட்டம் उनके बड़े बुत बनाते हैं, அவர்களுக்கு விசிறிகள் ஏராளமான
விசிறிகள் இருப்பார்கள், सीटियां बजाते हैं, இப்படி ஏதாவது ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். दुनिया में ऐसे लोग को देखते हैं. இயேசு ஏதாவது ஒரு பின்பற்றதால் விரும்பினால், एक व्यक्ति यीशु के पीछे जब चलता है, அது முடியுமா என்பது தான் அதாவது இந்த வாக்கியத்தின் ஏதாவது நாம் ஏதாவது அறிய வேண்டியதாவது காரியங்களாகும். ये उससे मुमकिन होगा करके इस बात को जानने का. நீங்கள் இயேசுவை தான் பின்பற்ற விரும்புகிறீர்களா? अगर आप यीशु के पीछे चलना चाहते हैं, ஏனென்றால் இயேசுவை தான் பின்பற்றுவது சாதாரண விஷயம் அல்ல. क्योंकि बड़ी बात है, ये कोई आसान बात नहीं है कि यीशु के पीछे चलना. என்றாலும் அவருடைய போதனைகள் ஏதாவது லகுவான போதனைகள் उसकी தான். शिक्षा की तालीम जो है, அவருடைய टीचिंग बहुत ही हल्का அவருடைய है. உண்மைகள் ஏதாவது மிகவும் லகுவானது उसका தான். जाके टीचिंग जो है, इसकी जो शिक्षा जो बहुत ही हल्का है. அதை நாம் பின்பற்ற முடியுமா என்ற கேள்வி தான். क्या उसके पीछे चल सकते हैं क्या? நீங்கள் என்னை பின்பற்ற விரும்பினீர்கள் अगर मेरे पैरवी करना चाहते हो, உங்களை துறந்து விட வேண்டும், நீங்கள் உங்களை வெறுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். पीछे आना चाहते हो तो अपने आप को खुद நீங்கள் से உங்களுடைய इनकार करो. வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் விரும்புகிற ஆசைகளை நீங்கள் வெறுக்கிறீர்களா? अपने ख्वाहिशों को आप आके खोना चाहते हो क्या? உலகத்திலே ஏதாவது உலகத்தோடு ஒட்டி இருக்கும்படியாக जो आके जो दुनिया से लिपटे रहते हैं. நாம் அதாவது உலகத்தில் நாம் பிறந்தோம், हम दुनिया में जीते हैं. உலகத்தின் மண் அதாவது ये இந்த मिट्टी जो பூமியில் होता है, மண்ணோடு நாம் அதாவது इस பிணைந்து मिट्टी से लिपटे हुए हैं. அந்த பூமியோடு நாம் சேர்ந்து இருக்கிறோம். इस जमीन से जुड़े हुए हैं. விரும்புகிறோம், क्या वो हमारी ख्वाहिश है क्या? वो हमारी ख्वाहिश है क्या? அதிலிருந்து நீங்கள் விடுதலை அடைகிறீர்களா? या उससे बाहर आना चाहते हो நீங்கள் क्या? அதை துறந்து விடுகிறீர்களா? या उससे इनकार நீங்கள் करते அதை हो क्या? வெறுக்கிறீர்களா? उससे नफरत करते हो நீங்கள் क्या? அதை வெறுத்தீர்கள் என்றால் என்னை பின்பற்ற முடியும். अगर उससे नफरत करते हो तो मेरे पीछे आ सकते हो. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை தான் நாம் செய்ய முடியும். हम दो में से एक ही कर सकते हैं. இந்த ரெண்டையும் நாம தான் செய்ய முடியாது. दोनों नहीं कर सकते. உலகத்தையும் நாம் சேவிக்க முடியாது. दुनिया की भी हम अकेले இயேசுவை पूजा नहीं कर ஒரே सकते. விதத்தில் நாம் சேவிக்க முடியாது. आगे प्रभु यीशु की पूजा नहीं कर ஒன்று सकते. நாம் இயேசுவை தான் நாம் சேவிக்க एक तो வேண்டும். उसकी हम पूजा करना அப்படி है, என்றால் உலகத்தை சேவிக்க வேண்டும். या दुनिया के मां के उसकी मां को இரண்டாவது मानना அதாவது है. இந்த இரண்டும் அதாவது ரொம்ப அதாவது எக்ஸ்ட்ரீம் ஆகும். दोनों के साथ साथ नहीं चल सकता. இவைகள் ரொம்ப அதாவது ஒரு அதாவது வேறுபட்டத एक காரியங்களாகும். दूसरे से बहुत ही अलग है, परे है. வாழ்க்கை ஏதாவது நீங்கள் திறந்து விடுங்கள், ஏதாவது வெறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் यीशु சொல்கிறார். कहता है कि अपनी जिंदगी को अपने खुद को इनकार करो कहता நம்முடைய है. வாழ்க்கையில தான் இருக்கிற நாம அதை எதிர்பார்க்கிற நாம அதை ஆசைக்கிற உலக ஆசையை குறித்து அவர் हमारे பேசுகிறார். ख्वाहिशों को, हमारे तमन्नाओं को हम आके इनकार करें. அவர் உலகத்தை குறித்து பேசுகிறார். दुनिया के बारे में कहता है. உலகத்தில் வாழுகிற அது கிறிஸ்தவர்களை இருந்து அவர் பேசுகிறார். दुनिया में जिन्हें मसीहों के बारे में कहता இயேசுவை है. பின்பற்றும்படியாக இருக்கிறதா அந்த சீஷர்களை நம்ம और அவர் பேசுகிறார். शागिर्दों के बारे में कहते हैं यीशु के जो पीछे चलते தேவனுடைய हैं. பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் हम जो प्रभु के இயேசுவை பின்பற்ற விரும்பினீர்கள் என்றால் यीशु के पैरवी करते हो. நீங்கள் ஆசைக்கிறதா இந்த உலகத்தை நீங்கள் வெறுத்ததா விட முடியுமா? ये दुनिया जो तुम्हारे जो जिसे तुम प्यार करते हो, क्या उसे तुम आके छोड़ सकते हो क्या? நம்முடையதாவது சுயநலன், हमारे जो खुद जो है, खुद ही நம்முடைய சுயநலனத்திற்காக நாம் अपने खुद गर्जी के लिए, अपने मतलब के लिए जीना. பிறருடையதாவது வாழ்க்கைக்காக ஒரு மனிதன் ஜீவிப்பதில்லை. कोई भी औरों के लिए नहीं जीता. பிறனுடைய உயர்வுக்காக ஒருவன் ஜீவிப்பதில்லை. औरों की तरक्की के लिए नहीं जीता. இதற்கு எதிரடியாக उसके उल्टा இயேசு போதித்ததை போல आज यीशु ने इसे तालीम दी. நம்முடைய வாழ்க்கையில அவர் நடப்பித்து காண்பித்தார், அவர் ஜீவித்தார் என்று வேதம் சொல்கிறது. जिससे जैसा उसे सिखाया वो सब चला. हम देखते யோவானின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 5 இருந்து 20வது வாக்கியம் வரைக்கும் படித்தீர்கள் என்றால் யோவான் 13:5 से 20 तक पढ़ेंगे அங்கே तो ஆண்டவர் தான் ஒரு முறைமையை தான் கற்றுத் தருகிறார். एक तरीका को दिखाता है प्रभु அவர் यीशु. தான் இறைவனாக இருக்கிறார். ये प्रभु है. அவர் போதகராக वो இருக்கிறார். एक शिक्षक है. அவர் ஒரு பெரியதா தத்துவ ஞானியாக एक இருக்கிறார். फिलॉसफर है, एक तत्वज्ञानी है. அவர் தான் எல்லாவற்றையும் அறிந்தவராக இருக்கிறார். सब कुछ जानता है. அவருடையதான முறைமையை देखिए उस तरीका को அவர் எப்படி நடந்து கொண்டார், कैसा वो चले, அது நமக்கு ஒரு மாதிரியாகும். हमारे क्या के मिसाल है, ஒரு எடுத்துக்காட்டாகும். एक मिसाल, एक उदाहरण है. இயேசுதாது சீஷர்களுக்கு எல்லாருக்கும் யூத ஜனங்கள் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு போதகராக இருக்கிறார். तमाम यहूदियों के लिए, लोगों के लिए एक शिक्षक थे. அந்த போதகர் वो शिक्षक जो है மாணவர்கள் மத்தியிலே எப்படி நடந்து கொள்கிறார், अपने अध्यापक के सामने कैसा बर्ताव किया. நாம் அதாவது ஒருபோதும் நம்முடைய மாணவர்கள் நமக்கு ஏதாவது கீழ்ப்பட்டவர்கள் நம்மை காட்டிலும் சிறுவர்களிடம் நாம் இப்படி நடந்து கொள்ளவே மாட்டோம். अपने स्टूडेंट्स के सामने या उनके सामने हम कैसे नहीं चल सकते, நடந்து கொள்ளவே மாட்டோம். ऐसे नहीं चलेंगे. அப்படி நடந்து கொள்ளாதனால் தான் ऐसे नहीं चलेंगे. இயேசுதான் உங்களை தான் திறந்து விடுங்கள், நீங்கள் ஏதாவது உலகத்தை ஏதாவது வெறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் इसलिए சொல்கிறார். यीशु ने कहा तुम खुद ही से इनकार करो, दुनिया से इनकार करो. தாழ்மையை ஏதாவது அவர்கள் மத்தியிலே கற்றுக் अपने கொடுக்கிறார். नम्रता को सिखाए लोगों को. அவரதாவது சீஷர்கள் மத்தியிலே
चेलों के बीच। சீஷருடைய கால்களை அவருடைய பாதங்களை ஏதாவது அவர் கழுவுகிறார். उनके पैरों को वो आके धोता है देखते हैं हम। ஒரு பெரிய அரசன், एक बड़ा राजा, ஒரு பெரிய ஞானி, एक बड़ा ज्ञानी, ஒரு பெரிய போதகன், एक बड़ा के जो शिक्षक जो है, தனக்கு கீழ்ப்பட்டிருக்கிறவர்களை இது ஒருபோதும் இப்படி செய்ய மாட்டான். हरगिज नहीं कर सकता। அதாவது சரித்திரத்திலேயாக இருக்கட்டும், அதாவது எங்கேயாக இருக்கட்டும், क्या कहाँ पर भी देखेंगे, इतिहास पर देखेंगे, நடைபெற்றது அல்ல, ऐसा कभी हुआ नहीं। அவர் वो அவருடைய சீஷர்களுடைய பாதங்களை அவர் கழுவுகிறார். चेलों के पैरों को धोता है। அவங்களுடைய பாதங்களை இதை கழுவுவதற்கு அதாவது எந்த யோக்கியதையும் கிடையாது. उनके पैरों को धोने की उनका कोई काबिलियत नहीं थी। ஏன்னா இயேசு சீஷர்கள் அதாவது பொல்லாதவர்களாக இருந்தார்கள்। यीशु के चेले बहुत ही बुरे थे, அவர்கள் அவிசுவாசிகளாக இருந்தார்கள், शक करने वाले थे, இயேசுவை அதாவது சரியாக அதாவது ஏற்றுக்கொள்ளாதவர்களாக यीशु को இருந்தார்கள், ठीक नहीं पहचाना, இயேசுடைய போதனைகளை அதாவது புரிந்து கொள்ளாதவர்களாக यीशु के शिक्षा को ठीक नहीं जाना, அவர்கள் சந்தேகித்தார்கள், यीशु पर शक किया। அப்படி இருந்த போதிலும் होने के बावजूद அவர் பாருங்கள் அதாவது ஒரு முறைமையை கற்று தருகிறார், एक तरीका उनको एक मॉडल அந்த दिखाता है। பாவம் உள்ளவருடைய பாதங்களை அதாவது ஆண்டவராவது கழுவி அதாவது துடைக்கிறார், उन पापियों के पैरों को धोता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக। प्रभु के नाम की महिमा हो। நாம் அதாவது நம்முடையதால் நமக்கு கீழ்ப்பட்டிருக்கிற அந்த மனிதர்களை ஒருபோதும் சமமாக நாம் எண்ண மாட்டோம்। हमसे जो नीचे जो लोग हैं उनको कभी अपने बराबरी नहीं। நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारे प्रभु यीशु அவர் வந்து வெளிப்படையாக அதாவது எல்லாரும் பார்க்கும்படியாக அதாவது அவர் பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை அவர் செய்யவில்லை। ऐसा कुछ नहीं कि सरेआम सबको देखने जैसा ஒரு नहीं किया उसने। அந்தரங்க ஒரு அறையிலே அதாவது அவர் அதாவது இந்த தம்முடைய தாழ்மையை அவர் கற்றுக் கொடுக்கிறார், मगर चुपके के लोगों को आके सिखाया करके नम्रता के சுயநலத்தை அதாவது அவர்களிடம் அதாவது எடுத்து போடும்படியாக தாழ்மையை அவர் கற்றுக் கொடுக்கிறார்। नम्रता के बारे में सिखा पे खुद इनकार करे, வெறுத்து விடுங்கள், நீங்கள் உங்களை துறந்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் अपने आप को சொல்கிறார்। नफरत करे प्रभु यीशु कहते हैं। இந்துக்கள் மத்தியிலே அதாவது அநேக அதாவது பணக்காரர்கள், जो बड़े जो अमीर जो लोग होते हैं, அதாவது ஐஸ்வர்யவான்கள், जो बड़े जो रईस लोग होते हैं, திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆன்மீக ஏதாவது ஒரு ஏதாவது உள்ஒளி एक आत्मिक जागृति होने से என்ன செய்வார்கள் என்றால் क्या करते हैं, தன்னுடைய ஆஸ்திகள் अपने जायदाद को, கோடிக்கணக்கான பணங்களை जो जायदाद को या कि जो पैसे को தெருவில் ஏதாவது வீசி எறிஞ்சிட்டு सड़क पे फेंक देते हैं। நாங்கள் ஏதாவது ஆண்டவருக்கு ஏதாவது நாங்கள் ஏதாவது ஒரு வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி இப்படி போகிறோம், हमारी जिंदगी आके प्रभु को सौंपते करके जाते हैं। இது வந்து அவர்களுடையதாவது கருத்து என்னவென்றால், उनका कहना क्या है, நாங்கள் உலகத்தோடு ஏதாவது இருந்ததாவது காலம் போதும், हम दुनिया के साथ जो रखा रिश्ता काफी है। அந்த ஏதாவது உலகத்தோடு நாம் இணைந்திருந்த அதாவது அந்த காலங்கள் எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து விடுகிறோம்। बहुत हो चुका जो प्रभु के जो के दुनिया के साथ हमारा रिश्ता, ஆசை எங்களுக்கு இல்லை, दुनिया के ख्वाहिश நாங்கள் ஏதாவது தேவனை ஏதாவது நாங்கள் வணங்குகிறோம், हम प्रभु को आके चाहते हैं, நாங்கள் பக்தியாக ஏதாவது இருக்கிற பக்தி முயற்சி செய்வதில் இதில் வளர விரும்புகிறோம் என்று भक्ति சொல்லி जिंदगी में कोशिश करते करके कहते हैं। ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், लेकिन प्रभु के लोग हम சரி ஒரு அளவு தான் அவர்களை போலாவது நாம் இருக்கிறோமா, हम उनके जैसे है क्या, அவர்களை போலதாவது கோடீஸ்வரர்கள் கிடையாது, हम उन जैसा करोड़पति तो नहीं है, பங்களா பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் வைக்கல, या बड़ा बंगला या कार नहीं है हमारे पास, நம்ம இடத்துலதாவது ஏராளமானதாவது தனங்கள் ஏராளமான பணமும் இல்லை, या दौलत हमारे पास नहीं நாம் है, அதாவது எதை நாம் விட்டுவிட வேண்டும், हम किसे छोड़ना, நாம் நம்முடையதாவது மகதாது இருதயத்தில் இருக்கிற சில ஆசைகள் இருக்கிறது, हमारे दिल में क्या ख्वाहिश है, அது இயேசுவுக்கு விரும்பாத சில ஆசைகள் உலக ஆசைகள் இருக்கிறது, जो प्रभु के नापसंद है, அதை நீங்கள் அதாவது விட்டு விட்டீர்கள் என்றால் தான் என்னை நீங்கள் சரியாக பின்பற்ற முடியும் என்று சொல்லி ஆண்டவர் उसे சொல்கிறார்। छोड़ने से तब तुम मेरे पीछे आ सकते हो, சுயநலம் நமக்கு தாழ்மையை கொடுக்காது, नम्रता जो आके खुदगर्जी नम्रता को नहीं दे सकता, சுய தியாகம் அதாவது சுயத்தை வெறுக்கிறது, जो अपने आप को इनकार करना, அது நாமதாவது கொண்டிருக்கும் ஆசைகள் உலக ஆசைகள், जो दुनिया की ख्वाहिश है, இது வந்து அதாவது பரிசுத்தத்தை தடுத்து விடும், वो पवित्रता को रोकती है, தேவனோடு நாமதாவது கொள்ளும் உறவை அதை தடுத்து விடுகிறது, जो प्रभु के साथ और रिश्ते में बाधाएं लाती है, நாம் தேவனை அறிகிற அறிவை நாமதாவது அறியதாவது முடியாமல் அதை தடுத்து விடுகிறது, प्रभु के पहचान में आके बाधाएं लाती है, ஆனால் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்றால், अपने आप को प्रभु के जो सुपुर्द करे, விட்டுவிட்டோம் என்றால் நாம் தேவனிடம் சரியாக சேர முடியும், தேவனுடைய இந்த பக்தியிலே நாம் வளர முடியும், अपने आप को प्रभु के अर्पण करे तो प्रभु के पीछे हम चल सकते हैं। இயேசு போதித்த போலவே यीशु ने जो शिक्षा दी, அவரை பின்பற்றதாத ஒரு மகா பெரிய ஒரு பரிசுத்தவான், एक बड़ा एक पवित्र जाके इंसान जो है प्रभु का भक्त है, அவர் என்ன அறிக்கை எடுக்கிறார் वो பாருங்க, क्या इकरार करता है, कन्फेस करता है। அதிகாரம் 7வது வசனம் 8வது வாக்கியத்திலே பிலிப்பியர் 3:7-8, फिलिपियो 3:7-8, फिलिपियंस 3:7-8, ஆயினும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் அவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அந்த
நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। எனக்கு லாபம் என்று சொல்லி தான் எனக்கு இருந்ததை जो मेरे लिए फायदे थे அதை நான் நஷ்டம் என்று தான் நான் வெறுத்து விடுகிறேன். उसे नुकसान करके मैंने छोड़ दिया. நான் எல்லாவற்றும் ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லா விதத்திலும் அவர் ஒரு பெரிய ஒரு ஞானியாக இருந்தார். बहुत ही ज्ञानी के व्यक्ति था पौलुस. வேதத்தில் பட்டதாரியாக இருந்தார். आके वेदों के बारे में प्रशास्त्र के बारे में अच्छी तरह जानता था. சனெட்ரின் யூத சங்கத்தின் ஒரு உறுப்பினராக இருந்தார். सनेड्रिन संघ का एक सदस्य था. சனெட்ரின் சங்கத்தின் தலைவர் கமாலியல் பாதத்தில் கற்று கொண்டவராக. गमालियल करके उसके नीचे रह के सिखा हुआ एक व्यक्ति था. வேத பிரமாணங்களை சரியாக கற்று தேர்ச்சி அடைந்தார். शास्त्र के सारे कानूनों से अच्छी तरह वाकिफ था. அவர் பெரிய பணக்காரராக இருந்தார். अमीर था. அவருடைய தகப்பனார் கப்பல் உருவாக்கும் பிசினஸ் செய்தார். उसका पिताजी का जो कि जहाज का कारोबार था. யூத மதத்தில் தீவிரவாதியாக இருந்தார். और जो कि कट्टर यहूदी था. தீவிரவாதம் மனிதனை கொலை செய்யும். जो आतंकवादी जो है कट्टरता जो है इंसान को कत्ल कर देता है. இஸ்லாமியர்களாக இருக்கட்டும், इस्लाम हो, இல்லையென்றால் இந்துக்களாக இருக்கட்டும், या हिंदू हो, இல்லையென்றால் கிறிஸ்தவர்களாக या இருக்கட்டும், मसीही हो, இல்லையென்றால் யூதர்களாக या இருக்கட்டும், यहूदी हो, தீவிரவாதம் பிறரை கொலை செய்யும். कट्टरपंथी जो होते हैं वह के औरों को कत्ल करना चाहिए. என்னுடைய போதகத்தில் நாம் अनेक இடங்களில் வெளியேதாவது மற்றதாவது இடங்களில் நான் பிரசங்கம் செய்த இடத்திலே मैं कई जगह जब प्रचार करने के बाद தீவிரவாதம் அது எவ்வளவு மோசமானது என்பதை நான் சுட்டி காண்பித்தேன். आतंकवाद जो होता है कितना खतरनाक है. மனிதனுக்கு மதம் சமயம் அது அவசியம் தான். इंसान को जाके धर्म जरूरी है. ஆனால் மதம் தீவிரவாதமாக மாறும் பொழுது, लेकिन धर्म जाके जब कट्टरपंथी होता है அது தீவிரமான கொள்கையை நான் பிடித்துக் கொண்டு எனக்கு விரோதமாக இருக்கிறவனை நான் அதை அழிக்க வேண்டும் என்ற நோக்கம். उस कट्टरपंथी में रह के मैं और जो मेरे खिलाफ जो रहते हैं उनको मैं मिटाऊंगा, नष्ट करूंगा. நான் விரும்புகிறேன், நான் பணிந்து கொள்கிறேன், நாம் ஆராதனை செய்கிற கடவுளுக்கு விரோதமானவர்கள், जो मैं आराधना करता हूं, जिसकी पूजा मैं करता हूं, उसके जब खिलाफ कोई रहता है அதை நான் அழிக்க வேண்டும் என்றது எண்ணமுடையவர்கள் தீவிரவாதிகளாகும். जो मैं इसको नष्ट करूंगा करके सोचने वालों को कट्टरपंथी आतंकवादी कहते हैं. இந்த மதத்தின் மூலமாக உண்டாயிருக்கிற இந்த தீவிரவாதம் உலகத்தை நாசப்படுத்தியிருக்கிறது. ये धर्म से जो कट्टरपंथी जो है वह के जो समाज को बिगाड़ रही है. இயேசுவின் நாமத்திற்கு ஒரு பெரிய கலங்கத்தை यीशु के नाम से बड़ा कलंक लाता है. இவை எல்லாம் அரசியல் ஆதரவோடு செய்யப்படும் காரியங்களாகும். या कि जो के राजनीतिक के जो उनके जो बढ़ावा से किया जाता है, सपोर्ट से किया जाता है. அரசியல்வாதி அல்ல. यीशु पॉलिटिकल व्यक्ति नहीं है. ராஜ்யம் அவருடைய அரசு இந்த உலகத்துக்குரியது அல்ல. उसकी बादशाह की सल्तनत इस दुनिया की नहीं है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. प्रभु के नाम की महिमा हो. பவுல் யூத தீவிரவாதியாக இருந்தார். पौलुस जो यहूदी कट्टरपंथी था. தீவிரவாதத்தின் நிமித்தம் ये कट्टरपंथी की वजह से விசுவாசித்த கிறிஸ்தவர்களை, यीशु जो पर विश्वास करने जो मसीह लोगों को அவரது அழிக்க அவரது முயற்சி बहुत ही बेहद ही नफरत करता था. அநேகருடையது சாவுக்கு மரணத்திற்கு ஒரு காரணராக. कई लोगों का मौत का यही वजह था. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. प्रभु के नाम की महिमा हो. அந்த தீவிரவாதியை இயேசு நேரடியாக சந்தித்தார். उस कट्टरपंथी को यीशु के रूबरू उसको मिला. நீ யாரை துன்பப்படுத்துகிறாய், जिसको सताता है, இயேசுவை தான் நீ துன்பப்படுத்துகிறாய், சபையை நீ துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு पौलिडम நேரடியாக பேசுகிறார். तो कलीसिया को सताता है कि मैं के नासरी यीशु क्या जो जिस कलीसिया को सताता करके उसने रूबरू पौलुस को अपने आप को दिखाया. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், தீவிரவாதிகளாக மாற வேண்டாம். हम जगह प्रभु के लोग जाके ऐसा कट्टरपंथी नहीं बनना है. தீவிரவாதமாக இருக்க வேண்டும். हमारा जो कार्य जो है कि ऐसा कट्टरपंथी आतंकवादी के बनना चाहिए. முட்டாள்தனமாக आके बेवकूफी हम देखते हैं. தீவிரவாதம் மனிதனை கொலை செய்யும் பெரியதான குற்றமாகும். वादी जो है कि औरों को कत्ल करता है, ये बड़ा जुल्म है. இப்பொழுது பெரியதாது தீவிரவாதியாக இருந்தவர் ஒரு பம்பின ஒரு சாதுவான மனிதனாக மாறிட்டார். ये बड़ा जो आतंकवादी जो के कट्टरपंथी था, जो पौलुस के बड़े साधु बन गया. தன்னுடைய வாழ்க்கை சாவுக்கு ஒப்பு கொடுக்க அவர் துணிந்து விட்டார். अपने जान को भी आके यीशु को देने के लिए वाकई बढ़ गया. இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். अपने जीवन को आके पूरी तरीके से यीशु के लिए अर्पण किया. மகிமை உண்டாக. प्रभु के नाम की महिमा हो. கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக मसीह को जीतने के लिए கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும் அவருடைய ஞானத்திலும் நான் வளர, मसीह के पहचान में बढ़ने के लिए அவர் என்ன நோக்கத்தோடு நீ ரட்சித்தாரோ,
किस मकसद से मुझे उद्धार அந்த किया, நோக்கம் என்னில் நிறைவேற वो मकसद मेरी जिंदगी में होने के எனக்காக लिए லாபமாக இருந்ததை அனைத்தையும் நான் வெறுத்து விடுகிறேன் என்று சொல்லி जो பவுல் कुछ मेरे சொல்கிறார். लिए फायदेमंद था उसे नुकसान करके मैंने छोड़ दिया. உலகத்தில் நாம் அதாவது பல அதாவது நன்மைகளை நாம் அதாவது அடையலாம், हम कई भलाइयों को दुनिया से हम आके पा सकते பல हैं, ஆசீர்வாதங்களை நாம் பெறலாம். आशीर्वादों को पा सकते हैं, ஆனால் அதுவே நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. लेकिन वही हमारा के जाके उसी में हमारा मन नहीं होना चाहिए. இருக்கிற நாம் அதாவது இயேசுவை பின்பற்றுகிற நாம் हम यीशु के पीछे चलते हैं. இங்கேதான் ஆண்டவர் தான் சொல்லுகிறதா இந்த கடினமான இந்த கண்டிஷன், ये जो शर्त जो है यीशु ने रखे हैं அதை நாம் செய்ய முடியும். वो हम कर सकते हैं. செய்ய முடியாததை ஆண்டவர் நமக்கு சொல்லல. ऐसा कुछ बात प्रभु ने नहीं कहा जो हम नहीं कर सकते. ஐயோ எங்களால் முடியாதுயா, मुझसे नहीं होगा, என்னால் முடியாது, ये मुझसे नहीं हो அது सकता. அவருடைய போதனை தான் ரொம்ப கடினமான போதனை. प्रभु का जो शिक्षा तालीम बहुत हाँ, ही सही है, मुश्किल है, कठिन है. என்பது அல்ல. ऐसा नहीं. இந்த அப்போஸ்தலனும் ये प्रेरित அதே போதனையை தம்முடைய சபையாருக்கு அவர் போதித்தார். वो शिक्षा जाके अपने कलीसिया को दिया उसने. அந்த சபையார்கள் ஏதாவது ஆசிய கண்டத்தில் ஏதாவது ஆசிய மைனர் ஏதாவது அந்த கண்டத்தில் ஏதாவது பல சபைகள் ஏதாவது பெருகின. कई एशिया जो माइनर जो है वहां पर कई कलीसिया उठे दिखते அவர்கள் हैं. எல்லோரும் இயேசுவை वो பின்பற்றுகிறவர்களாக सब यीशु மாறினார்கள். के पीछे चलने वाले हो गए. ஹalleluya, हालेलुया. அவர்கள் ரோமர்களாக, वो रोमियो கிரேக்கர்களாக, यूनानी हो, சீரியர்களாக, सीरिया हो, யூதர்களாக, यहूदी हो, இன்னும் பல இனத்தவர்களாக हर இருந்தார்கள். के कौम के लोग थे. அவர்கள் எல்லோரும் இயேசுவை वो பின்பற்றும்படியாக यीशु के पीछे चलने. பவுலுடைய போதனை பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியது. पौलुस के जो शिक्षा में कई बदलाव दुनिया में लाए. ஹalleluya, हालेलुया. நம்முடைய வாழ்க்கையில தான் நாம் எதை ஆசிக்கிறோம்? हम हमारी ख्वाहिश किसमें है? இந்த உலகத்தை நாம் ஆசிக்கிறோமா? हम आके दुनिया पर हमारी இந்த ख्वाहिश உலகத்தை है நாம் விரும்புகிறோமா? या दुनिया से प्यार करते हैं क्या? இல்லையென்றால் நம்மை ரட்சித்த ரட்சகரை நாம் या ஆசிக்கிறோமா? उद्धार के प्रभु पर हमारे ख्वाहिश ஒருவனை है क्या? பின்பற்ற விரும்பினால் अगर मेरे पीछे चलना चाहे அது நல்ல கவனிங்க. वो गौर कीजिए. நான் அதாவது பின்பற்றவில்லையா இல்லை என்றால் பின்பற்றுகிறேனா என்றதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி எழும்பும். एक सवाल उठे कि क्या मैं प्रभु के पीछे नहीं चलता हूँ क्या? நீங்கள் இயேசுவை பின்பற்ற விரும்பினீர்கள் என்றால் अगर आप यीशु के पीछे जाना चाहे तो கண்டிப்பாக இந்த உலக ஆசையை நீங்கள் துறக்க ये வேண்டும். दुनिया की जो के ख्वाहिशों को உங்களுக்கு லாபம் दूर करना है. ஏதாவது உங்களுக்கு இருக்கிறத அனைத்தையும் தான் நீங்கள் விட்டுவிட जो வேண்டும். आपके लिए फायदेमंद है यीशु के लिए छोड़ दे. சில நேரங்களில் நம்முடைய ஏதாவது துர்க்குணங்கள், हमारा जो बुरे जो नियत जो है कई बार गुण जो है சுய பெருமை, आज अपने बारे में घमंड करना, ஈகோ, आज जो घमंडी हो रहे हैं மனிதனுடைய ஏதாவது உள்ளத்தில் தான் மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிற ஈகோ என்பது इंसान के अंदर जो है वो घमंड कभी निकलता है. நான் என்ற அகம்பாவம், मैं करके जो अहंकार என்னுடையது என்ற அகம்பாவம், मेरा करके जो है, இது எப்பொழுது உங்களை விட்டு நீங்குகிறதோ जब ये हमसे दूर होगी நீங்கள் இயேசுவை சரியாக பின்பற்ற முடியும். आप यीशु के ठीक உங்களுடைய அகம் அதாவது உங்களை விட்டு அது நீங்கவில்லை என்றால் आपकी अकड़ आपकी अगर से आपसे दूर नहीं होगी तो நீங்கள் இயேசுவை தான் சரியாக பின்பற்ற முடியாது. यीशु के पीछे नहीं चल सकते. பொதுவாக மனிதனுடைய ஏதாவது இயல்பு இந்த பூமியோடு சார்ந்து இருக்கிறது. जो इंसान का जो जाके कार्य जो कि जमीन से जुड़ी हुई है. உங்களுடைய ஏதாவது வாழ்க்கை ஏதாவது மாற வேண்டும். आपकी जिंदगी बदलना है. இயேசு உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது மையமாக ஏதாவது மாற வேண்டும். यीशु आपकी जिंदगी का दरमियान बनना है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. பழையவைகளை ஏதாவது ஒழித்து புதியவைகளை ஏதாவது நம்ம ஏதாவது அடைய வேண்டும் என்ற வேதம் நமக்கு சொல்லுகிறது. पुरानी बातें को छोड़ दे, नए बातों को आप கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3 இருந்து 5வது வாக்கியத்திலே, கொலோசியர் 3 இருந்து கொலோசியர் 3:3 से पढ़ेंगे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. புதிதாக்கப்பட்டதாவது கிறிஸ்துவாத பிள்ளைகள், एक ने जो हुए मसीही, மறுபரப்படைந்த தேவனுடைய பிள்ளைகள், नए सिरे से पैदा हुआ मसीही क्रिश्चियन, தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவில் ஏதாவது மறைந்து प्रभु இருக்கிறீர்கள். में मसीह में हम छुपे हुए हैं. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. வாழ்க்கையின் ஏதாவது முக்கியமான காரியம் என்னவென்றால் நாம் நம்மை வெறுக்க வேண்டும். हमारी जिंदगी के अहम भाग क्या है कि हम अपने आप से खुद ही को इनकार करें. ஆண்டவரை ஏதாவது பின்பற்றுகிறது அவ்வளவுதான் சுலபமான क्योंकि காரியம் प्रभु அல்ல. यीशु के पीछे चलना इतनी आसान बात नहीं है. அவர் ஏதாவது சிலர்களை ஏதாவது கூப்பிட்டார், कई लोगों को उसने बुलाया, சிலர்களை அவர் அழைத்தார். कई लोगों को बुलावा दिया. அதான் அழைத்த உடனே बुलाते ही இங்கே பாருங்கள், ஏதாவது தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், प्रभु के नाम की महिमा हो. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை
அவர்கள் ஏதாவது அவருடைய வாழ்க்கை ஏதாவது उनकी जिंदगी में एक बड़ा परिवर्तन की बदलावट को देखा मैंने। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। இயேசு தான் अनेகரை அழைக்கிறார். यीशु कई लोगों को बुलावा दिया। இயேசு தான் உங்களை அழைக்கிறார். आपको बुलावा देता है। அந்த அழைப்பை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளீர்களா இல்லையா? उस बुलावा को आपने कबूल किया। இயேசுடைய அழைப்பு தான் உண்மையான நிஜமான அதுதாவது நிரந்தரமான அழைப்பு. उसकी बुलावा जो है उसकी बुलावा जो है कि वो के सही है कि हमेशा के लिए होती है। இயேசுவை தான் பின்பற்றதாக நீங்கள் விரும்பினீர்கள் अगर என்றால் यीशु के पीछे चलना चाहे तो உண்மையாகவே இயேசுவை நான் பின்பற்றுகிறேன். मैं के यकीन है प्रभु यीशु के पीछे जाता हूं। நான் உலகத்தை பின்பற்றவில்லை. दुनिया के पीछे नहीं चलता। உலகதாத தத்துவங்களை நான் பின்பற்றவில்லை. दुनिया के जो तत्वों के फिलॉसफी के पीछे नहीं चलता। சிந்தனைகளை நான் பின்பற்றவில்லை. दुनिया के ख्याल के पीछे नहीं நான் चलता। இயேசுவை தான் பின்பற்றுகிறேன். यीशु के पीछे चलता हूं। என்ன அதாவது உங்களுடையது மனம் எண்ணம் ஏதாவது உருவாகிறதா? आपका मन ख्याल होता है क्या? தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। இயேசு தான் अनेகம் பேரை ஏதாவது அழைத்தார். प्रभु ने यीशु ने कई लोगों को बुलावा दिया। अनेகம் பேர் ஏதாவது இயேசுவின் வார்த்தை ஏதாவது கேட்டு விசுவாசித்து இயேசுவுக்கு பின் சென்றார்கள். और कई लोग यीशु के बातों को सुनकर विश्वास करके पीछे अनेक गए। பேர் இயேசுவின் ஏதாவது போதனைகள் கடினமான போதனைகள் என்று சொல்லி இயேசு ஏதாவது விட்டு போயிட்டாங்க. और कई लोग यीशु के जो शिक्षा को बहुत ही मुश्किल करके यीशु को ठुकरा दिए। அது அந்த காலத்தில் மாத்திரமல்ல, उस जमाने में இந்த नहीं, காலத்திலும் इस जमाने में ऐसे ही है। இந்த காலத்திலும் இயேசு ஏதாவது अनेகரை அழைக்கிறார். इस जमाने में कई लोग प्रभु बुलाते இயேசு हैं। ஏதாவது எங்களால் பின்பற்ற முடியவில்லை. यीशु के पीछे नहीं चल पाता। அப்போதாவது டஃப் மைண்டட் அதாவது கடினமானதாவது சிந்தனை ஏதாவது எண்ணம் உள்ளவர்கள் தான் இயேசுவை பின்பற்ற முடியும். जो सख्त सोच जो वाले हैं वही यीशु के पीछे चल सकते हैं। வலுவான சிந்தனை जो உடையவர்கள், सख्त जो सोच वाले, வல்லமை உள்ளதாவது மனம் உடையவர்கள், या कि जो सच मन के लोग टफ हैं, माइंडेड अதாவது can अதாவது follow Jesus सख्त मन वाले या सोच वाले यीशु के पीछे चल सकते हैं। உள்ளதாக. प्रभु के नाम की महिमा हो। இரண்டாவது दूसरी बात, கடவுளின் குரலுக்கு நாம் அதாவது கீழ்ப்படிய வேண்டும். उसकी वाणी के अधीन रहे। இயேசு தான் உங்களை அழைக்கிறார் என்றால் प्रभु यीशु बुलावा देता है, தேவன் உங்களை அழைக்கிறார். आप यीशु बुलाते हैं, உங்களுடையது முதல் அதாவது ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வையுங்கள். पहला कदम को रखिए आप। உங்களுடையது பழைய உலகத்தை நீங்கள் மாற்றி விடுங்கள். अपनी पुरानी अतीत को छोड़ दे। உங்களுடையது பார்வை ஏதாவது மாறட்டும். अपना नजर को छोड़ दे। உங்களுடைய வாழ்க்கை बदल दे, மாறட்டும். अपनी जिंदगी बदले। வாழ்க்கையில ஏதாவது அவ்வப்பொழுது ஏதாவது உலகம் நம்மை ஏதாவது ஒட்டிக்கொண்டு कई बार நம்மோட போராடி கொண்டிருக்கிறது. कई बार दुनिया हम पर हावी हो जाती है। நாம் ஏதாவது அந்த ஏதாவது நம்முடைய ஏதாவது பார்வையை நாம் மாற்ற வேண்டும். अपने नजरिए को बदले हम। உங்களுடைய குற்றங்களை நீங்கள் ஒத்துக்கொள்ளுங்கள். अपने गुनाहों को मान ले, பாவங்களை अपने ஒத்துக்கொள்ளுங்கள். खताओं को मान ले, மனம் திரும்புங்கள். मन फिराए हम। இயேசுவுக்கு நேராக உங்களுடைய பார்வையை திருப்புங்கள். अपनी नजर की यीशु की तरफ रहे। தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो। இயேசு அதாவது கலிலியா கடற்கரையில் அதாவது ஓரமாக நடந்து கொண்டு போகும்போது गलीली के दरिया किनारे से अभी यीशु चल रहे थे। இரண்டு அதாவது பிரதர்ஸ் அதாவது இரண்டு दो भाइयों இயேசு பார்த்தார். यीशु को देखे। அப்ப இயேசு அதாவது நடந்து போகில்லாத சிலர்களை பார்த்த உடனே यीशु ने जिसको देख के என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னார். मेरे पीछे हो ले कहा। அவ்வளவுதான், इतना ही। அப்ப இயேசுவின் வார்த்தை அவ்வளவுதாவது வல்லமை உள்ளது. उसके वचन पर ऐसा सामर्थ्य है। இப்பொழுது அது யாராவது अभी ஒரு ஏதாவது ஒரு பண்டிதனாக இருக்கட்டும், कोई बड़ा उस्ताद हो, ஒரு தத்துவஞானியாக या இருக்கட்டும், बड़ा कोई இல்லைன்னா फिलोसोफर हो, யாராக இருந்தாலும் சரி, कोई भी हो, என்னை பின்பற்றி வாங்க ஏதாவது எனக்கு பின்னால் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா मेरे पीछे हो ले कहा। யாராவது இதை போவாங்களா? कोई जाएगा क्या? சற்று ஏதாவது யோசித்து பாருங்க. जरा सोच के देखिए। அவர் ஏதாவது கலிலே ஏதாவது கடற்கரையில் ஏதாவது இப்படி தான் நடந்து போகையிலே ऐसे गलीली के दरिया किनारे चल रहा था। அப்பொழுதாவது பேதுருவும் அவருடைய சகோதரனாகிய அந்திரேயாவும் अंद्रयास को और पतरस को देख के அதாவது அவர்களும் நடந்து கொண்டு போயிருந்தார்கள். वो भी चल रहे थे। நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். यीशु ने उनको बुलावा दिया कि मेरे पीछे हो ले। அவங்க எல்லோரும் அது மீன் பிடிக்கிறவங்க. वो सब मछुआरे थे। மீன் பிடிக்கிறவர்கள் அது கடினமானது, அது உழைப்பாளிகள். मछुआरे जो होते बहुत ही मेहनती होते। அதாவது மற்றவர்கள் அதாவது வேலையை ரொம்ப அதாவது லகுவாக ரொம்ப ஈஸியாக இருக்க விரும்புவார்கள். कई लोग अपने काम बहुत ही आसान होना चाहिए ஆனால் करके चाहते हैं। கடினமான வேலை அதாவது மீன் பிடிக்கிறவர்கள். लेकिन मछुआरे जो होते बहुत ही मेहनती होते हैं। அவர்கள் அதாவது எப்படி அதாவது கடலுக்கு அதாவது போகிறார்கள், ராம் முழுவதும் காத்திருக்கிறார்கள், அதாவது மீனை பிடிக்கிறாங்க, அதாவது அதை அதாவது தூக்குறாங்க, எடுக்கிறாங்க,
அதெல்லாம் இட்ஸ் வெரி டஃப். आज बहुत मुश्किल काम है कि जगह समुद्र में जाना, इंतजार करना, मछली पकड़ना. இயேசு அழைக்கவில்லை. आलस्य को प्रभु नहीं बुलाता. என்னது சோம்பேறிகளை இயேசு அழைக்கல. जो सुस्त है, जो आके आलसी है, இப்படிதான் தீவிரமாக அது வேலை செய்கிறவர்கள், जो आके बड़े रफ्तार से काम करते हैं, கடினமான உழைப்பு அது செய்கிறவர்கள், मेहनती लोग हैं, அவர்களை தான் இயேசு முதல் அழைத்தார். उन्हें प्रभु बुलाया है. இதுதான் பேதுரும் இந்த அந்திரேயாவும் அது மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள். ये है कि जो प्रभु जो पतरस और अंद्रयास जो है मछुआरे थे. இந்தியா தேசம் முழுவதும் அதாவது கடற்கரையில் அதாவது ஓரமாக இருக்கிற ஜனங்கள் அதாவது எல்லா ஜனங்களும் எல்லாரும் மீன் பிடிக்கிறவங்க. और जो नदी किनारे जो रहते हैं सी शोर में, वो सब के मछुआरे होते हैं. இவர்களுக்கு அதாவது முதல் சுவிசேஷம் அதாவது ஐரோப்பாவில் இருந்து வந்த சுவிசேஷம் यूरोप से जब आके जो खुशखबरी जब हमारे भारत देश में आए, अनेक प्रकार कथोलिक சபைகளாக உருவாயிது. कैथोलिक चर्च के उठा, அதாவது கோவாவாக இருக்கட்டும், गोवा हो, கொச்சினாக இருக்கட்டும், பாண்டிச்சேரியாக இருக்கட்டும், இல்ல சவுத் இந்தியா அதாவது பல பகுதிகளிலே जितने भी जो साउथ के जो आके जो नदी किनारे जो है, அவர்கள் எல்லோரும் அதாவது மீன் அதாவது வியாபாரம் மீன் அதாவது பிடிக்கிற அதாவது ஜனங்கள் தான். ये सब मछुआरे थे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो. இது அதாவது புதிதான காரியம் அல்ல. ये कोई नई बात नहीं है. For thousands of years, हजारों साल से, அதாவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அவர்கள் அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். हजारों साल से मसीही है, क्रिश्चियन से वो. அவருடைய விசுவாசம் கொஞ்சம் ஏதாவது விகற்பமானது. उनका विश्वास अलग है. ஆனால் இங்கே ஏதாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாவது இந்த சத்தியத்திற்கு ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் சொல்கிறேன். मैं एक मिसाल के तौर पे तो आपको लोगों को कह रहा हूं, उदाहरण के तौर पे. இந்த இரண்டு ஏதாவது சகோதரர்களும் ये दोनों भाई मछुआरे थे. இவர்கள் ஏதாவது கடுமையாக ஏதாவது உழைத்தவர்கள், मेहनती थे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை नाम की महिमा हो. அப்போ தேவனுடைய ஊழியத்திற்கு ஏதாவது வருகிறதாவது தேவனுடைய ஏதாவது ஜனங்களும் आज प्रभु के सेवा के लिए जो आते हैं, உற்சாகம் உள்ளவர்களாக, जोशीला होना चाहिए, தைரியசாலிகளாக, दलेर होना चाहिए, நல்லதாவது உழைப்புதாவது நல்லத ஊழியம் செய்கிறவர்களாக, मेहनती होना चाहिए. இருக்கிறவர்களை தான் இயேசு அழைக்கிறார். ऐसे लोग प्रभु बुलाते हैं. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இங்கே ஏதாவது தேவனுடைய குரலை நாம் கேட்க வேண்டும், அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். प्रभु के जो आवाज को सुनना है, अधीन होना है. அதாவது அந்திரேயாவும் அதாவது அந்த பேதுரும் இயேசு சொன்ன உடனே, यीशु कहते ही, அவர் பெரிய அவங்க எல்லாம் பெரிய பிசினஸ்மேன், वो सब बड़े-बड़े काम करने वाले அந்த வலைகள் எல்லாம் விட்டுட்டு अपने जाल को छोड़कर இயேசு ஏதாவது பின்பற்ற ஓடி வந்தாங்க. यीशु के पीछे हो लिए. அவர்களிடம் அதாவது என்ன மாற்றம் உண்டாயிற்று? उनमें क्या ऐसा बदलावट आई? இயேசு சொன்னத வார்த்தை ஏதாவது உங்களுடைய உள்ளத்தில் ஏதாவது என்ன மாற்றத்தை உருவாக்கியது? यीशु की बातों को सुनकर क्या उनके मन में क्या परिवर्तन आया? அது அவர்களுக்கு தான் தெரியும். वो उनको ही पता है. அது அவர்கள் தான் அதை உணர்ந்திருப்பார்கள். वो इसे महसूस किया. அப்போ தேவனுடைய குரலை நாம் கேட்ட உடனே, जब प्रभु यीशु की आवाज को सुनते हैं, प्रभु की आवाज सुनते குரலுக்கு हैं, நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் பின் செல்வது அது ரொம்ப உத்தமமாகும். उसकी आवाज को सुनकर अधीन होना अच्छी बात है. கீழ்ப்படிதல் திருமறை எலேண்டால் வேதத்தின் அதாவது விளக்கம் என்னவென்றால், आज जब बाइबल का टीचिंग क्या है, शिक्षा क्या सिखाता है, விசுவாசமும் அதாவது நேர்மை உள்ள அர்ப்பணிப்பு, विश्वास आके जाके जो ईमानदारी से वाके अपने आप को अर्पण करना, அதாவது விசுவாசமும் அதாவது நேர்மை உள்ள அதாவது அர்ப்பணிப்பு, अधीनता और आके विश्वास और अपने आप को अर्पण करना. தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். प्रभु के वचन को अधीन होना है. தேவனுடைய குரலுக்கு அதாவது நாம் நம்மை அதாவது கீழ்ப்படுத்த வேண்டும். उसकी वाणी के अधीन होना है. இந்த இவர்கள் அதாவது இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். प्रभु यीशु की बातों पर अधीन हुए. அவர்கள் இயேசுவுக்கு அதாவது பின் செல்ல தீர்மானித்தார்கள். यीशु के पीछे चलने का उन्होंने फैसला किया. வேற எந்த கேள்வியும் கேட்கல. और कोई सवाल नहीं उठाए. நீர் யாரியா? आप कौन है भाई साहब? நீர் ஏதாவது எங்களை கூப்பிடுகிறீர், आप हमें बुला रहे हैं. हम ஏதாவது பின்பற்றணும், ஏதாவது எங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏதாவது மீன்ஸ் आपके पीछे चलने से वो क्या हो फायदा? ऐसा कोई सवाल उठाए नहीं. அவர்கள் ஏதாவது இயேசு ஏதாவது கூப்பிட்ட உடனே இயேசுவுக்கு ஏதாவது பின் சென்றார்கள். यीशु बुलाते ही उसके पीछे हो लिए. இயேசு நல்ல மேய்ப்பராக एक இருக்கிறார். अच्छा चरवाहा है यीशु. இயேசு ஏதாவது தம்முடைய ஆடுகளின் ஏதாவது நல்ல மேய்ப்பராக, अपने भेड़ों के लिए अच्छा चरवाहा है वो. நல்ல மேய்ப்பர்கள் தான் ஏதாவது ஆடுகளை சரியாக ஏதாவது பாதுகாப்பார்கள், பராமரிப்பார்கள். एक अच्छा चरवा जो होते हैं, शेपर्ड जो होते हैं, अपने भेड़ों को अच्छी तरह देखता है. மேய்ப்பர்கள் என்றால் ஆங்கிலத்தில் ஏதாவது ஷெப்பர்ட், अंग्रेजी में शेपर्ड कहते हैं. ஷெப்பர்ட் என்ற வார்த்தையை தான் ஏதாவது நாம் இப்பொழுது பாஸ்டர்னு சொல்கிறோம். ये सही पास्टर्स करके इंग्लिश में कहते हैं. ஏதாவது ஊழியர்கள் ஏதாவது பாஸ்டர்கள் என்று சொல்லி ஏதாவது அந்த டைட்டில் வச்சிருக்காங்க. कह रहे हैं कि पास्टर्स करके टाइटल रखे हैं. பாஸ்டருடைய அர்த்தமே ஷெப்பர்ட். ये पास्टर का अर्थ है कि शेपर्ड है. மேய்ப்பர்கள். आज चरवाहे, they are not the போதகர்கள் கிடையாது. वो शिक्षक नहीं. பொதுவாக ஏதாவது யூடியூப்ல ஏதாவது பல இடங்களில் ஏதாவது போதகர்கள் போதகர்னு ஏதாவது நீங்க
படிப்பீங்க और टीचर அது कहते हैं, தப்பு. शिक्षक कहते हैं, ये गलत बात है। அதை சரியாக ஏதாவது வேதாமத்தை தான் அறிந்திருக்கிறவர்களுக்கு தெரியும். जो बाइबल की तरफ से जानता है वो जानते हैं। பாஸ்டர் என்பது த ஷெப்பர்ட், हाँ, மேய்ப்பனாகும். पास्टर्स जो कहते हैं, शेपर्ड्स அப்போ जो कहते சபையை हैं, चरवाहे, நடத்துகிறவர்கள் மேய்ப்பர்களாகும். और जो कलीसिया को चलाते हुए के चरवाहे, போதகர்கள் शिक्षक जो है டீச்சர்ஸ், वो सिखाते हैं, போதகம் जो செய்கிறவர்கள், तालीम देते हैं, வேதத்தை बाइबल போதிக்கிறவர்கள், का तालीम देते हैं, வேதத்தை விளக்குகிறவர்கள், उसे समझाते हैं, மேய்ப்பர்கள், சபையை चरवाहे நடத்துகிறவர்கள், कलीसिया को चलाते हैं, சபையை சரியாக நடத்தி செல்லும் और ஷெப்பர்டுகள், जो कलीसिया को चलाना शेपर्ड्स they जो are होते हैं, pastors. वो पास्टर्स தேவ होते हैं। நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। இயேசு நம்முடைய பாஸ்டர் ஆகும். यीशु हमारा पास्टर है। அவர் ஏதாவது சீஃப் ஏதாவது பாஸ்டர்னு சொல்லிட்டு ஏதாவது எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே எழுதப்பட்டிருக்கு. हमारा चीफ पास्टर है करके इब्रानी அது किताब लिखते हैं। மாத்திரமல்ல, ஏதாவது அவர் சீஃப் அப்போஸ்தல், वो क्या हमारे चीफ अपोस्टल அவர் भी ஏதாவது है, அப்போஸ்தல, प्रधान अपोस्टल அவர் है, प्रेरित ஏதாவது है। அப்போஸ்தல தலைவராகும். वो के जो सरदार है, இந்த நல்ல மேய்ப்பர் ये अच्छा चरवा நம்முடைய ஆடுகளை சரியாக ஏதாவது अब மேய்க்கிறார். भेड़ों को ठीक ठीक होकर चलाता है। நாம் அவருக்கு கனம் செலுத்தி நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டியது ஆடுகளின் கடமையாகும். ये भेड़ों का ये के फर्ज बनता है कि अपने चरवाहों का अधीन रहे। பொதுவாக ஆடுகள் மேய்ப்பர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, எப்படி நடத்துகிறார்களோ அதற்கு கீழ்ப்படிந்து அவைகள் செல்லும். भेड़ जो है कैसे चरवाहों ने चलाता है वैसा वो के अधीन होकर चलते हैं। வேதாமத்தில் ஏதாவது ஆடுகள் என்று சொல்லப்படுகிற தமிழ் அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஷீப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் और तमिल में जो हम जो शब्द इस्तेमाल करते हैं उसे इंग्लिश में शीप कहते हैं। பொதுவாக ஏதாவது ஆடு என்றால் ஏதாவது வெள்ளை ஆடு ஒன்று உண்டு. जो सफेद जाके भेड़ भी ऐसे कहते हैं। அந்த வெள்ளையாடு பற்றி ஏதாவது வேதம் ஒன்று சொல்லல. उसके बारे में बाइबल नहीं कहती। நீங்களும் நானும் ஏதாவது வெள்ளையாடு அல்ல. हम आके सफेद भेड़ we are sheep of the sheepfold. हम आके जो आके उस गले के தேவன் நம்மை ஏதாவது ஆடு गले என்று बांध के சொல்கிறார் हम के என்றால் நாம் ये ஏதாவது चरवा செம்மறி ஆடுகள். हम आके जो आके बकरी அப்போ बकरी जो आके कहते हैं हम शीप चरवा भेड़ मेमना शीप தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஏதாவது வெள்ளையாடுன்னு கூப்பிடல. उसने सफेद आके मेमना करके नहीं बोला। வெள்ளையாடு ஆங்கிலத்தில் கோட் ஆகும். जो बकरी बकरी जो बकरी कहते हैं। नाम நம்மை தேவன் ஷீப் என்று சொல்கிறார். हमें के प्रभु के इस प्रकार के जो के भेड़ कहते हैं। ஷீப் என்றால் அதாவது செம்மறியாடு. जो भेड़ जो होते हैं किस प्रकार के मेमना होते हैं। இந்த செம்மறியாடு ये जो मेमना जो होते हैं மேய்ப்பர்கள் அதாவது எப்படி நடத்துகிறார்களோ அதற்கு தான் கட்டுப்பட்டு இருக்கும். जैसा चरवाहा ने चलाता है उसके अधीन रहते हैं। அதற்கு ஆப்போசிட் வெள்ளையாடு. उसका उल्टा जाके उसके खिलाफ बकरी வெள்ளையாடு தான் கீழ்ப்படியாது. वो किसकी बात नहीं அது मानता, தாறுமாறாக ஓடும். यहाँ वो घूमते हैं। அதாவது எங்கேயாவது ஏதாவது கொஞ்சம் பெசோ ஏதாவது செடி ஏதாவது தெரிஞ்சாலும் விஷத்தையும் ஏதாவது जहाँ पे झाड़ी देखा खा जाता है। மேய்ப்பனுக்கு ஏதாவது கீழ்ப்படியாது. वो चरवाहा செம்மறியாடு அப்படி அல்ல. செம்மறியாடு அப்படி அல்ல. लेकिन जो इस प्रकार भेड़ जो होता है செம்மறியாடு ஏதாவது मेमना जो होता है ஏதாவது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஏதாவது செம்மையாக நடக்கும். वो आके अपने चरवाहा के बात सुनकर ठीक இயேசு चलते हैं। அந்த வெள்ளையாட்டின் ஏதாவது மேய்ப்பன் அல்ல. वो आके उस आके बकरी के वो आके भेड़ चरवा नहीं है। இயேசு செம்மறியாட்டின் ஏதாவது அவர் वो மேய்ப்பன். मेमना का चरवाहा है। இதை நாம சரியாக புரிந்து கொள்ள इसे வேண்டும். हम जानना है। நாம் ஏதாவது ஆடுகள் என்றால் ஏதாவது வெள்ளையாடு அல்ல, நாம் हम செம்மறியாடு. सफेद भेड़ के इस प्रकार के ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய செம்மறி ஆடுகளாகிய நம்முடைய அது நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். अच्छा चरवा है वो आके देखते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆடுகள் பொதுவாக நாம் இப்பொழுது அதை வளர்க்குவதற்காக செம்மறி ஆடு என்று சொல்லுகிறோம். हम भेड़ों को आकर समझाने के लिए सिखाने के हमसे कहते हैं। அந்த ஆடு அதாவது அந்த மேய்ப்பருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படிந்து இருக்கிறது. वो भेड़ जो है अपने चरवाहा के अधीन रहते हैं। அந்த மேய்ப்பன் சொல்லுகிறது கட்டளை அதாவது தவிர்க்காமல், वो अपने चरवाहा के बातों को मानता है, அதை எதிர்க்காமல், उसके खिलाफ नहीं அந்த रहता। மேய்ப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது தான் செம்மறி अपने ஆட்டின் தன்மை. चरवाहा के बातों को मानने वाला ही யோவான் देखते 10 அதிகாரம் 14வது வாக்கியத்திலே, हैं। 10 யோவான் 10 இங்கே பாருங்க, ஆண்டவர் அதை பொதுவாக சொல்லுகிறார். ஜீவனை நான் கொடுத்தேன். मैं अपने भेड़ों के लिए अपना जान देता हूं। आड़ कौन सा भेड़?
அப்ப இதனுடைய ஏதாவது வழக்கம் தான் அதாவது செம்மறியாடு, इसी का जो आके देखते हैं कि मेंढे कहते हैं, அதாவது வெள்ளையாடு அல்ல. हाँ जो मेंढे या बकरी जो कहते हैं दो வெள்ளையாடு होता है. ஏதாவது ஆண்டவர் ஏதாவது இங்குதான் மேய்க்கவில்லை. हाँ किसी को बकरी को प्रभु नहीं அப்ப चराया. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் செம்மறியாடா வெள்ளையாடான்னு சொல்லிட்டு நாம் நம்மை ஏதாவது சோதித்தா இருந்து கொள்ள हाँ வேண்டும். के मेंढे है या के बकरी करके अपने आप को जांचना है. அப்பதான் இயேசு ஏதாவது செம்மறியாட்டை தான் ஏதாவது சரியாக ஏதாவது நடத்தி செல்ல முடியும். हाँ जो प्रभु के उसी को ऐसे चला सकता है. சில நேரங்களில் ஏதாவது இப்படி சொல்வார்கள், ये लोग कहेंगे इसमें. அதாவது அந்த ஏதாவது கூட்டத்துல ஏதாவது ஒரு கருப்பாடு இருக்குது, हाँ उनके बीच एक काला के मेमना है करके. ஒரு கருப்பாடு ஒரு திருட்டு ஆடு ஒன்று இருக்கிறது. हाँ जब एक चोर है அப்போ ஏதாவது திருட்டு ஏதாவது கள்ளாடு அது வந்து செம்மறி ஆடு அல்ல, அது வெள்ளையாடு. वो के हम देखते हैं कि मेंढे देखते हैं. அது வந்து நிறத்தினால ஏதாவது கருப்பு என்று சொல்லவில்லை. वो उसके रंग की वजह से नहीं कहा அந்த ஆடுடைய தன்மை, उस जो அந்த ஆட்டின் சுபாவம், मेमने के जाके जो स्वभाव जो होता है, அப்படியே சுபாவம் உள்ளதாவது ஆடுகள் சிலர்கள் இருக்கிறார்கள் ऐसे लोग भी हैं சொல்வார்கள். करके कहते हैं. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாக. नाम की महिमा हो. இயேசு தம்முடைய ஜனங்கள் ஏதாவது நல்ல மேய்ப்பராகும். प्रभु यीशु अपने लोगों का अच्छा चरवा है. அதிகாரத்தோடு தான் தம்முடைய ஆடுகளை அவர் ஏதாவது நடத்துகிறார். अपने भेड़ों को अधिकार से चलाता है. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த ஆடுகள் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின் செல்கிறது. वो भेड़े जो है अपने मालिक के अधीन होते हैं. அவர் எங்கெல்லாம் ஏதாவது கூட்டிக்கிட்டு செல்கிறாரோ, कहाँ का ले जाता है, தண்ணீரிடம் पानी की तरफ, இல்லைன்னதாவது பச்சை பசேர்னு இருக்கிறதாவது இடங்களிடம், या किसी हरा भरा घास के आगे चरा ले जाता है. அங்கேதாவது அவர்களுக்கு சரியான ஆகாரத்தை கொடுக்க முடியாக उनको अच्छा भोजन आके मिलने के लिए ले जाता है. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுக்கிறார். अच्छा चरवा अपने भेड़ों के लिए अपनी जान देता है. தம்முடைய ஆடுகளுக்கு தம்முடைய வார்த்தையை அவர் अपने கொடுக்கிறார். भेड़ों के लिए अपना कलाम वचन देता है. 1 யோவான் 4:16 पहला यूहन्ना 1 யோவான் 4:16 4:16 4:16 1 John 4:16. தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. प्रभु के नाम की महिमा हो. நாம் அதாவது கேள்வி கேட்காத ஒரு விசுவாசம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றுதாவது சிலர்கள் சொல்வார்கள். हम ऐसे विश्वास होना चाहिए कि सवाल ना उठाएं. நாம் அதாவது குருட்டுத்தனமானதாவது விசுவாசிகளாக இருக்க கூடாது. हमारा विश्वास है कि अंधापन नहीं होना चाहिए. அதான் ஊழியர் சொல்லிட்டாரு, सेवक ने कह दिया, அதான் போதகர் சொல்லிட்டாரு, शिक्षक ने टीचर அதை நான் அப்படியே தான் விசுவாசிக்கிறேன். अंधाधुन विश्वास करना, இது வந்து அதாவது குருட்டு விசுவாசம், ये अंधाधुन विश्वास है. blind faith. आज आके जो अंधाधुन அப்ப அநேகதாவுடைய வாழ்க்கையில் ஏதாவது குருட்டுத்தனமாக கேட்கிறது எல்லாவற்றையும் விசுவாசிச்சிட்டு जो आके अंधाधुन विश्वास करते हैं उसको अंधविश्वास அவர்களுக்கு कहते हैं. சுய ஞானம் இல்லை, उनको अपना सोच नहीं, சுய அறிவு இல்லை, उनका अपना सोच का சுயமாக ख्याल नहीं, அவர் சொல்லுகிறதை ஏதாவது அறிந்து கொள்ளும்படியான அறிவு ஏதாவது ஆற்றல் இல்லை. जो उन्होंने कहा कि उसे समझ नहीं किया कि उसे समझ में नहीं அது है. உண்மையா இல்லை என்றால் தவறா என்று சொல்லி சோதித்த அறியும் அந்த ஆற்றல் அவர்களிடம் जो இல்லை. कहा वो सही के गलत है करके उसको पहचान में नहीं है. நாம் குருடர்களை போல ஏதாவது இயேசுவின் கட்டளை குருட்டுத்தனமாக விசுவாசிக்க வேண்டும் என்பது அல்ல. अल्लाह के अंधे होकर अंधाधुन आके विश्वास करना நாம் அந்த नहीं है. நல்ல மேய்ப்பரை वो अच्छा चरवा को அன்போடு இயேசுவை பின்பற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். प्यार से उसके पीछे चलने के लिए अपने आप को अर्पण करें. இயேசுவின் போதனைகள் எல்லாமே உண்மைதான். यीशु के सारी शिक्षा के सही है. அந்த உண்மை சத்தியத்தை वो सच्चाई को நாம் அன்போடும் हम கரிசனையோடு நாம் கேட்டு கீழ்ப்படிந்து அவருக்கு நாம் பின் செல்ல வேண்டும். सुनकर उसके पीछे चले. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु मोहब्बत है, प्यार है. அவர் தீங்கு செய்வதில்லை. वो बुराई नहीं करता. நாம் தேவனை தீங்கு செய்பவராக நாம் எண்ணிக்கொள்கிறோம். हम कई बार सोचते हैं कि प्रभु बदी करता है, बुराई करता है. ஆனால் நாம் செய்கிறது குற்றம் நம்மை தீங்கு விளைவிக்கிறது என்பதை நாம் அறிய மாட்டோம். लेकिन हम इस बात का एहसास है कि हमारी गलतियां कि कई बार कि हमारी நாம் आफत बन செய்கிற जाती है. குற்றம் நமக்கு தீங்கு அமைகிறது என்பதை நாம் அறியாமல் हम इस बात से अनजाने कि हमारी गलतियां हमारी आफत बन जाती है. தேவன் எனக்கு தீங்கு செய்கிறார். यस, प्रभु ने आके बुराई की தேவன் है. என்னை தண்டிக்கிறார். प्रभु मुझे आके ये தேவன் सजा என்னை देता है. விசனப்படுத்துகிறார். प्रभु ने मुझे आके गुस्सा दिलाता करके कहते हैं. நாம் எண்ணுகிறோம். हम सोचते हैं. ஏற்பாடு நமக்கு போதிக்கிற உண்மை என்னவென்றால் हमको किताब यही बताती है बाइबल में, தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है, मोहब्बत है. இருக்கிறதால் தேவன் எப்படி உங்களுக்கு அவர் वो தீங்கு प्यारा செய்வார்? प्रभु कैसा नुकसान करवा सकता है आपका?
தேவனுடைய பிரமாணங்களை நாம் மீறும் பொழுது, उसके हुक्मों को जब नाफरमान करते हैं, தேவனை நாம் சரியாக பின்பற்றாமல் उसके இருக்கும் जब पैरवी ठीक नहीं करते, தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும் उसके जब अधीन नहीं होते, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தண்டனை உண்டாகி खुद ब விடுகிறது. खुद सजा के ऊपर आ जाती है। ஏனென்றால் நாம் எல்லோரும் வீழ்ச்சி हम அடைந்தவர்களாக सब गिरे हुए हैं। நாம் எல்லோரும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தோம் हम என்றால் प्रभु के अधीन न रहेंगे तो நாம் அந்த தண்டனையை நாம் அதை அடைந்து விடுகிறோம். उस सजा को हम पाते तो है। தேவன் ஏதாவது நம்மை ஏதாவது விசனப்படுத்த வேண்டும், आप प्रभु को नाराज करना நம்மை है, தண்டிக்க வேண்டும், हमें नाराज करना है, सजा நம்மை देना है, நம்மை ஏதாவது பகைத்து நம்மை ஏதாவது விரோதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒன்றும் செய்கிறது இல்லை. उससे नफरत करने करके ऐसे करने के लिए प्रभु से कुछ नहीं करता। நாம் தேவனை சரியாக அறிந்திருக்கிறோம் என்றால் हम प्रभु को अगर ठीक पहचाना அவர் तो அப்படிதாவது செய்யதாவது மாட்டார் என்பதை நாம் சரியாக வேதத்தின் ஏதாவது அடிப்படையிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ऐसा नहीं कर सकता कि बाइबल के जो बुनियादी के कार्य से बात सकते हैं। ஏனென்றால் தேவனுடைய சுபாவம் அவர் அன்புள்ளவர், उसकी नीयत के அவர் அன்பாக प्यार है, இருக்கிறார். वो प्यार करता है। பழைய ஏற்பாட்டினது இறைவனை பார்த்தோம் என்றால் पुराने नियम के प्रभु को देखिए तो மனிதர்கள் செய்யும் ஏதாவது ஒவ்வொரு குற்றத்திற்கும் इंसान के हर एक गुनाह को ஆன் த ஸ்பாட் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது. उसी दम उनको क्या सजा मिलती है। அப்ப பழைய ஏற்பாட்டின் கடவுளுக்கும் புதிய ஏற்பாட்டின் கடவுளுக்கும் என்ன வித்தியாசம்? नए नियम का और पुराने नियम का प्रभु का क्या फर्क है? நீங்க ஏதாவது பழைய ஏற்பாட்டின் வாசித்து பார்த்திருப்பீங்க. आप पुराने नियम पढ़े रहेंगे, அங்க சாதாரண சின்ன சின்ன காரியங்கள், छोटी छोटी बातों के लिए, சின்ன சின்னதாக கீழ்ப்படியாமல், छोटी छोटी आखिर जो नाफरमान होने से, अधीन होने से பாவங்கள் அனைத்திற்கும் பாப்போம் के लिए தண்டனை ஆன் த उनको ஸ்பாட் सजा கிடைச்சது. के वहां पर मिल जाता है। புதிய ஏற்பாடு அப்படி இல்ல. नया नियम ऐसा नहीं। புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஆண்டவர் ரொம்ப கிருபை உள்ளவராக, प्रभु बड़ा सब्र करता है, ரொம்ப சாந்தமானவராக, बड़े शांतमन का है, மிகவும் அன்புள்ளவராக बड़ा நாம் प्यारा है, சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ऐसा दिखाया है। அதை நாம் சரியாக அறிந்து கொள்வோம். उस बात को जाना है। அப்ப இயேசு ஏதாவது எப்படிப்பட்டவர் என்பதை, यीशु कैसे है? அவர் நம்முடைய ஏதாவது நல்ல மேய்ப்பராக இருக்கிறார், अच्छा चरवा है वो, அவர் மேல் நாம் வைத்திருக்கிறது அந்த அன்பினாலே उसके मोहब्बत जो हम पे रखा है, அவரை நாம் சேவிக்க முடியும், அவரை நாம் பின்பற்ற उसके முடியும். हम क्या क्या आराधना कर सकते हैं, उसकी दंडवत कर सकते மூன்றாவது, हैं। तीसरी बात, உங்கள் சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். अपने सलीब को उठाए हम। இதை நீங்க நல்லா கவனிங்க. इसे हम आके समझिए। என்னுடைய சிலுவை தான் நீங்க எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இயேசு சொல்லல. प्रभु यीशु ने ऐसा नहीं कि मेरे सलीब को या मेरा क्रॉस को तुम उठाया। இப்ப சிலுவை என்றால் என்ன? सलीब क्या होता है? क्रूस क्या होता है? சிலுவை என்றால் என்ன? क्रूस क्या है? ஆன்மீகமாக நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், आत्मिक तरीके से अगर समझना है तो சிலுவை என்பது क्रूस यानी सलीब यानी அது ஏதாவது அவமானம், वह के बदनामी है, அது ஏதாவது கவலைகள், चिंताएं हैं, வேதனைகள், दर्द, தோல்விகள், हार, இவைகள் எல்லாம் ஏதாவது ஆன்மீக ரீதியாக சிலுவையின் அர்த்தங்களாகும். आत्मिक अर्थ ये देखते हैं। இயேசு என்ன சொல்கிறார் என்றால், यीशु ने क्या நீங்கள் कहा? என்னை பின்பற்ற விரும்பினீர்கள் अगर என்றால் मेरे पीछे होना चाहिए तो உங்கள் சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். अपने सलीब उठाओ। அப்ப இயேசு கொஞ்ச நேரத்துல ஏதாவது அவர் சிலுவையில் அடிக்கப்பட போகிறார். थोड़ी ही देर में आंखों के वो आके सलीब में मारा அந்த जाएगा। சிலுவையை குறித்து இயேசு பேசல. उस सलीब के बारे में नहीं உங்கள் कहता। சிலுவை, अपनी அப்ப सलीब, உங்களுக்கும் ஒரு சிலுவை இருக்கிறது, अपने लिए एक सलीब है, எனக்கும் ஒரு சிலுவை मेरे இருக்கிறது. लिए एक सलीब அப்ப है। இயேசுவை பின்பற்றுகிறது அது எல்லோருக்கும் சிலுவை यीशु உண்டு. के पीछे हर एक के लिए क्रूस है, क्रॉस है, நாம் ஒவ்வொருவருக்கும் பாடுகள், हर एक के लिए दुख நாம் है, ஒவ்வொருவருக்கும் அவமானங்கள், हर एक के लिए நாம் बदनामी, ஒவ்வொருவருக்கும் ஏதாவது हर வேதனைகள், एक के लिए दर्द நாம் है, ஒவ்வொருவருக்கும் ஏதாவது குறைகள், हर एक के लिए कमियां हैं, தோல்விகள் உண்டு. हार है, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், इसे कबूल करो, அதை நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள், उसे झेलो, அதை நீங்கள் தூக்கி கொள்ளுங்கள். उसे उठाओ। இயேசுவின் சிலுவையை நாம் ஒருபோதும் தூக்க முடியாது. यीशु के सलीब को कोई उठा नहीं सकता। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो। இங்கே சிலர்கள் சிலுவை ஏதாவது இந்த நெக்கு ஏதாவது கழுத்துல ஏதாவது தொங்க போட்டிருப்பாங்க. कल के जो क्रॉस को के फैशन के तौर पे लटकाते हैं यहाँ पर, இது பெரிய ஃபேஷன் ஆகும். बड़ा फैशन हो चुका है। ஏதாவது உலக ஏதாவது பெரிய பிரபலங்கள் ये மத்தியில் बड़े बड़े जो स्टार्स होते हैं, இந்துக்களாக இருக்கலாம், हिंदू भी हो, இல்லைனாலும் ஏதாவது இஸ்லாமிய யாராக இருந்தாலும் சரி, कोई भी हो, எல்லாரும் அதாவது அந்த சிலுவை ஏதாவது போட்டுக்கிறாங்க. सबके गले में आके क्रूस क्रॉस को அவங்களுக்கு சிலுவை என்றால் என்ன என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. क्रूस क्या है उनको पता नहीं, அவங்ககிட்ட கேட்டா தான் அவங்க சொல்லுவாங்க. उनको कहेंगे तो पता சிலுவை என்ற அர்த்தம் தெரியாம क्रूस का मतलब क्या है पता नहीं। ரொம்ப ஸ்டைலாக ஏதாவது போட்டு ये क्रॉस को लटका के घूमते हैं,
அப்ப சிலுவை என்றால் என்ன அர்த்தம் Cross क्या है? தெரியாமல் தான் अनेகம் उसका இருக்கிறார்கள். अर्थ बिना के है लोग இயேசு சொல்கிறார் நீங்கள் உங்கள் சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள். अपने सलीब उठाओ. சிலுவை ஏதாவது கழுத்தில் ஏதாவது தொங்க விடுகிறதுனால் சிலுவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லி அர்த்தம் அல்ல. अपने गले में क्रॉस लटकाने से ये नहीं होता कि आपके क्रूस को उठा के அது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். वो सब का அது எல்லாமே मनोरंजन है. பொழுதுபோக்கு. वो सब टाइम पास के அதெல்லாம் लिए ஃபேஷன். वो सब फैशन है. அதாவது अनेक ஏதாவது உலக பிரபலங்கள் ஏதாவது अनेகர் பேர் ஏதாவது சிலுவை ஏதாவது மாட்டிக்கிட்டு कई பாருங்க. लोग ऐसे क्रॉस लटका के घूमते हैं बड़े लोग. அந்த சிலுவை அல்ல. वो क्रूस नहीं. உங்கள் சிலுவை. अपने क्रॉस को, நம்முடைய சிலுவை. अपनी सलीब को, என்னுடைய சிலுவை. मेरी सलीब को. ஹalleluya. हालेलुया. இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். इसे उठा के चलो. அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலே பாடுகள், துன்பங்கள், தோல்விகள், பல பிரச்சனைகள் உண்டு. आपकी जिंदगी में दुख होगा, तकलीफ होगा, அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். कमजोरियां होगा, ये सब उठा लो. அதையும் நீங்கள் சுமந்து ये கொள்ளுங்கள். आके उठाओ என் நிமித்தம். मेरे खातिर. சில பேர் ஏதாவது நமக்காக, कुछ लोग के अपने लिए, मेरे लिए, சுயத்திற்காக, अपने लिए, குடும்பத்திற்காக, परिवार के लिए, இல்லையென்றால் நம்முடைய அந்தஸ்துக்காக, अपने जाके जो हैसियत के लिए அவைகளுக்காக சிலவைகளை சிலவற்றை செய்யலாம். कई लोग इसको उठाते அது हैं. எல்லாமே தப்பு. वो सब गलत है. இது என் நிமித்தம், ये मेरे खातिर, எனக்காக, मेरे लिए. எனக்காக உங்களுடைய பாடுகளே ஏதாவது நீங்கள் சுமந்து கொள்ளுங்கள். अपने दुखों को उठाओ. தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की கொஞ்ச महिमा हो. நேரத்துல ஏதாவது நான் ஏதாவது உங்களுக்காக பாடுபட போகிறேன். कुछ देर में कि मैं तुम्हारे लिए दुख उठाऊंगा. உங்களுடைய தனிப்பட்ட சிலுவையை, अपने खुद की जगह क्रूस को, உங்களுடைய பாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். अपने बोझ को उठा लो. பாரலதாவது பவுல் என்ன சொல்கிறார்? पौलुस क्या कहते हैं? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10வது வாக்கியத்தில், फिलिपियंस 3:10, फिलिपियंस 3:10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹalleluya. हालेलुया. இங்கே ஏதாவது பவுல் ஏதாவது நான் இயேசு கிறிஸ்துவை ஏதாவது அறிய, यीशु की जो पहचान में என்னை நான் ஏதாவது அவருக்கு என்று ஏதாவது நான் ஒப்பு கொடுக்கிறேன். मैं अपने आप को उसके लिए सुपुर्द करता हूं. பாடுகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். दुखों को उठाता हूं. துக்கங்களை நான் ஏதாவது ஏற்றுக்கொள்ளுகிறேன். दुखों को उठाता हूं. தோல்விகளை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். हार को उठाता हूं. என்னதாவது மகாபிரதான ஏதாவது அப்போஸ்தலன் சொல்லுகிறார். महायाजक आके जाके या जो पौलुस कहता யார் है, இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், जो यीशु की पैरवी இந்த करता பவுல் है, இயேசுவை ஏதாவது தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது முழுமையாக பின்பற்றினார். आप पूरी जिंदगी भर आके वो यीशु की இயேசுவை पैरवी करता போலே है. அவர் வாழ்ந்தார். यीशु जैसा रहा हो. பொதுவாக இந்த சரித்திரத்தில் ஏதாவது பவுல் இஸ் செகண்ட் ஏதாவது கிரைஸ்ட்னு சொல்கிறாங்க. ऐसा आमतौर पे लोग कहते हैं कि वो दूसरा मसीह है. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இயேசுவுக்கு ஏதாவது அடுத்தபடியான இரண்டாவது கிறிஸ்து. यीशु के बाद आके वो दूसरा मसीह है. என்றால் இன்னொரு இடங்களில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், क्या कहता है? இயேசுவின் ஏதாவது பாடுகளை, अपने दुखों को, அவருடைய காயங்களை, उसके घाव को, என்னுடைய சரீரத்திலே उसके जख्मों को நான் अपने அடைந்திருக்கிறேன் बदन में என்று சொல்லி அவர் சொல்கிறார். वो आके मैंने उठाया करके दिखता அதற்கு है. ஆங்கிலத்தில் ஸ்டிக்மாட்டா என்று சொல்வார். स्टिग्माटाइन कहते இந்த हैं. ஸ்டிக்மாட்டா என்றால் ये स्टिग्माटाइन जो है, இயேசுதான் சிலுவையில் ஏதாவது அறையப்பட்டிருந்த பொழுது உண்டாயிருந்த காயங்கள், जो यीशु जब आके सलीब में था, जो घाव, இரண்டு பாதங்களும் சேர்த்து ஏதாவது ஆணினால் காயப்பட்ட அந்த காயங்கள், और जो दोनों पैरों को जोड़कर जो कीड़े जो ठुकवाए घाव, அந்த காயங்கள் ஏதாவது உடையதாவது அநேகம் பேர் ஏதாவது இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ऐसे घाव वाले कई लोग के मैं सुना कहते हैं. ஆனால் இந்த அனுபவம் ஏதாவது கத்தோலிக்கர்கள் மத்தியில் தான் இருக்கிறதாக நான் கேள்விப்பட்டேன். ये अनुभव के कैथोलिक लोग के बीच में है क्योंकि मैंने सुना. பண்டைய காலத்து ஏதாவது கத்தோலிக்க ஏதாவது ஃபாதர்மார்கள், प्राचीन जमाने में जो फादर्स लोग, அவர்களுடைய சிலருடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காயங்கள் இருந்ததாகவும், ऐसा घाव जो है उनके बदन में थी, அது இந்த ஒரு ஏதாவது தாக்குதலினாலே ஏதாவது மற்றதா இந்த ஒரு பாதிப்பதினாலே ஏதாவது உண்டானது அல்ல. ये किसी के जो नुकसान से कोई घाव से हुआ नहीं. இல்லைஎன்றால் இயற்கையாகவே அவர் ஏதாவது கரங்கள் ஏதாவது இயேசுவின் ஏதாவது காயங்களை போல அந்த ஏதாவது காயங்கள் இருந்ததா. उनके खुद के शरीर में उस तरह का घाव जाके उनके बदन में थे. அதற்கு ஆங்கிலத்தில் ஸ்டிக்மாட்டா என்று சொல்வார்கள். स्टिग्माटाइन करके कहते हैं. இப்படிப்பட்ட ஏதாவது அனுபவம் உடையதாவது பவுல், ऐसा अनुभव पाया पौलुस, நான் கிறிஸ்துவை அறியும்படியாக, मैं मसीह की पहचान में கிறிஸ்துவை போல நான் மாறும்படியாக, मसीह जैसा होने के लिए என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து நான் ஏதாவது ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லி அவர் अपनी சொல்கிறார். जिंदगी को सुपुर्द करके मैं जीता हूं. அவர் அடைந்த மரணத்திற்கு ஒப்பான ஒரு மரணமும், उसका जो मौत के बराबरी जो है, அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு ஏதாவது ஒப்பான ஒரு और உயிர்த்தெழுதலையும் उसके நான் அடையும்படியாக जीवन के बराबरी में आके पाने के लिए நான் இவைகளை எல்லாவற்றையும் சகிக்கிறேன் मैं என்று சொல்லி அவர் சொல்கிறார். सहता हूं. प्रभु पौलुस कहता है, प्रभु की नाम के मानो. நமக்கு ஏதாவது
நல்ல ஆசைகள் ஏராளமாக இருக்கலாம். हमारे कई अपनी अभिलाषाएं ख्वाहिशें होंगी. அந்த ஆசைகள் நமக்கு இருந்தால் நம்ம ஒருபோதும் சரியாக இயேசுவை பின்பற்ற முடியாது. वो ख्वाहिश डिजायर होने से कि हम प्रभु यीशु की உலக ஆசைகள் நமக்கு ஏதாவது அதிகமாக இருந்தது என்றால் நம்ம இயேசுவை பின்பற்றவே दुनिया முடியாது. की ख्वाहिश अगर हमें हो ज्यादा होगा तो यीशु के पीछे नहीं चल सकते. பெருமை, நம்முடைய அகம்பாவம், நம்முடைய ஈகோவை நாம் ஏதாவது அடக வைக்க अपने வேண்டும். खुद को इनकार करें, हाँ அதை நாம் ஏதாவது விட்டுவிட வேண்டும். उसे छोड़ दे, हाँ அதை நாம் வெறுக்க வேண்டும். उसे नफरत करें, हाँ தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் यीशु के पीछे जो चलते हैं உங்கள் சிலுவையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். अपने सलीब उठाए. எனக்கு பாரம் இருக்கிறது, मुझे बोझ है, எனக்கு வேதனை இருக்கிறது खुदा के दर्द है என்று சொல்லிதான் கேள்வி கேட்கிறது நமக்கு எந்த ஒரு பதிலையும் கொடுக்காது. सवाल उठाने से कोई जवाब नहीं मिलता. அது இயேசுவின் நிமித்தம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், यीशु के खातिर होगा तो, இயேசுவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் உங்களுக்கு உண்டாயிருந்தால், यीशु के खुशखबरी के खातिर அதை होगा நீங்கள் तो சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். उसे खुशी खुशी उठा அதை ले, நீங்கள் மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளுங்கள். खुशी खुशी उठा ले. அநேக பரிசுத்தவான்கள் कई पवित्र लोग பாடுபடுகிறாங்க, दुख उठाए, பல ஏதாவது சோதனைகள் சிக்குகிறார்கள், कई आजमाइश में பல வேதனைகள் அவருக்கு உண்டாகிறது. दर्द में पड़े. அவர்கள் எல்லோரும் இயேசுவை மகிமைப்படுத்துகிறார்கள். यीशु की महिमा, இயேசுவின் நிமித்தம் அதாவது நான் பாடுகளை यीशु के சகிக்கிறேன். दुख सहता हूं, இயேசுவின் நிமித்தம் அதாவது நான் அதாவது இந்த ஏதாவது துன்பங்களை நான் சகிக்கிறேன். यीशु के लिए दर्द सहता हूं. இது ஒரு மேன்மையான காரியமா. ये बड़ी बात है. ஆனால் இதற்கு தவறாக इसके बाद நாம் செய்ததாவது பாவம், इसके अलावा நாம் हम செய்கிற जो गुनाह, அக்கிரமங்கள், हम जो क्या गलतियां, நம்முடைய எல்லாமான தவறுகளின் நிமித்தம் हमारे நாம் गलती அடைகிற की वजह துன்பங்கள் से இது கிடையாது. हम दुख जो उठाए वो नहीं. இயேசுவை தவிர நாம் அடைகிற மற்ற துன்பங்கள் ஒன்றும் இதில் இடம் பெறாது. यीशु के अलावा और कोई दुख अगर நீங்கள் இயேசுவுக்காக, अब यीशु के लिए, சுவிசேஷத்திற்காக यीशु के खुशखबरी के लिए அடையும் துன்பங்கள், जो दर्द जो सहते அதை हो நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். उसे खुशी ஹalleluya. हालेलुया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो. இங்கே பாருங்கள், இந்த சிலுவை அது இயேசுவின் சிலுவை அல்ல. ये जो सलीब जो है यीशु की सलीब நமது नहीं है. சிலுவை இயேசுவின் சிலுவை அல்ல. हमारी सलीब यीशु की सलीब ஏசாயா 83 4:5 வாசித்து एशाया பாருங்கள். 53 4:3 को ஏசாயா 53 4:5. 4:5 ஆ நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ம் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு ம் சிறுமைப்பட்டவரின் எண்ணினோம். ம் நம்முடைய மிருகங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு ம் நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். ம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ம் தழும்புகளால் குணமாகிறோம். ஹalleluya. हालेलुया. இது இயேசுவின் சிலுவை. वो यीशु की सलीब அப்ப है. இயேசுவின் சிலுவையும் இயேசுவின் சிலுவைக்கும் நம்முடைய சிலுவைக்கும் வித்தியாசம் ஏராளமாக இருக்கிறது. हमारे और यीशु के सलीब के कई बड़े फर्क हम देखते हैं. இயேசு நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். हमारे दुखों को நம்முடைய उठाया, அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை அவர் हमारे पापों ஏற்றுக்கொண்டார். को, हमारे गुनाहों को उठाया, நம்முடைய நாம் அடைய வேண்டிய மீறுதல்களை அதாவது அவர் அடைந்தார். हमारे खताओं को उठाया. நாம் அதாவது ரட்சிப்பை பெறும்படியாக அவர் தண்டிக்கப்பட்டார். हम उद्धार पाने के लिए ये सजा उसको இது दी. அவருடைய சிலுவை. ये उसकी सलीब है. நம்முடைய சிலுவை அது हमारी அப்படிப்பட்டதல்ல. सलीब ऐसा नहीं है. நீங்கள் யாரும் பிறருடைய பாவத்தை சுமக்க வேண்டாம். आप औरों का बोझ नहीं उठाना है. நீங்கள் இயேசுவினதாவது எந்த ஒரு காரியத்தை நீங்கள் சுமக்க வேண்டாம். आप यीशु को कोई भी நீங்கள் कार्य को ஒன்றை नहीं उठाना மாத்திரம் है. சுமக்கலாம். अब एक ही उठा सकते हैं. இயேசுவின் நீதியை, यीशु की धर्मिकता को, இயேசுவின் பரிசுத்தத்தை, यीशु की पवित्रता को, இயேசுவின் உண்மையை यीशु நீங்கள் की சுமக்கலாம். सच्चाई को हम उठा सकते நீங்கள் हैं. பிறருடைய பாவத்தை சுமக்க வேண்டிய அவசியமே औरों இல்ல. के गुनाह को उठाने की जरूरत நீங்கள் नहीं है. உலகத்தை தான் சுமக்க और வேண்டாம். दुनिया को उठाने की जरूरत नहीं है. இயேசுவின் நிமித்தம், यीशु के खातिर, சுவிசேஷத்தின் நிமித்தம் खुशखबरी का खातिर பாடுகள் உண்டானால் दुख होगा तो அதை நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். खुशी खुशी उठाए. ஹalleluya. हालेलुया. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை अभी உண்டாதாக. के नाम की महिमा हो. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा प्रभु यीशु நம்முடைய பாவங்களுக்காக நொறுக்கப்பட்டார். हमारे गुनाह के लिए कुचला गया. நம்முடைய ஏதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து हमारा प्रभु यीशु நாமதாவது விடுதலையாகும்படியாக அவரதாவது குத்தப்பட்டார். वाकई इस पर छेदा गया, அவரதாவது காயப்பட்டார். घाव किया गया. நாமதாவது குணமடைய, हम के शिफा पाने, அவரதாவது चंगा होने, வாரினால் அவர் चाबुक அடிக்கப்பட்டார். से मारा गया. அவர் ஒரு தெய்வீக அதாவது பரிமாற்றம் அதாவது உண்டாயிற்று. इसमें परिवर्तन देखते ஒரு हैं. பெரிய அதாவது தெய்வீக பரிமாற்றம். एक बड़ी बदलावट हुई देखते அந்த हैं. பரிமாற்றம் என்னவென்றால் बदलावट क्या है? தேவனுடையது நம்முடையதாக மாறியது. यीशु की हमारी हो गई நம்முடையது அதாவது தேவனிடமாக அதாவது இடம் और மாற்றம் हमारा जो है कि प्रभु पर के तब्दील हुई देखते हैं. இயேசுவின் நீதி, यीशु की धार्मिकता, இயேசுவின் பரிசுத்தம், यीशु की जो पवित्रता, இயேசுவின் எல்லாவித यीशु ஆசீர்வாதம் की तो तमाम जो बरकतें நம்மிடமாக வந்தது. हम में आई. நம்முடைய அக்கிரமங்கள்,
हमारा நம்முடைய जो பாவங்கள், खता, நம்முடைய हमारा குறைவுகள் गुनाह, हमारा எல்லாம் कमियां, இயேசுவிடம் சென்று वो விட்டது. यीशु में तब्दील हुई. ஹalleluya. हालेलुया. இது இயேசுவின் சிலுவையாகும். यीशु का क्रूस है, நம்முடைய சிலுவை ஏதாவது வேற. हमारा सलीब अलग है. நாம் இயேசுவுக்காக, हम यीशु के खातिर, இயேசுவின் ராஜ்யத்திற்காக, यीशु की बादशाहत के खातिर, இயேசுவின் சுவிசேஷத்திற்காக यीशु के खुशखबरी நாம் के खातिर, எடுக்கிற हम பிரயாசங்கள், जो कोशिश जो நாம் करते हैं, வாழ்கிறதா ஒரு கட்டுப்பாடான और வாழ்க்கை, जो पाबंदी जिंदगी, செல்ஃப் கண்ட்ரோல், जो अपने आप को पाबंद रखना, கட்டுப்பாடான काबू வாழ்க்கை, में रखना, கட்டுப்பாடற்ற மிருகங்களை போலல்ல. अगर इस प्रकार के बिना काबू कैसे जानवर की तरह नहीं, அநேகதாவது ஊழியர்கள் ஏதாவது கட்டுப்பாடற்ற மிருகங்களை போல இருக்கிறார்கள். अपने बेकाबू हो जाते कैसे वो लोग, கட்டுப்பாடே இல்ல, अब काबू नहीं, அவர்கள் தவறில் விழுந்து वो விடுகிறார்கள். गलती में गिर जाते हैं, அவர்களை குறித்து நமக்கு ஏதாவது காரியமே இல்ல. उनके बारे में कुछ नहीं बोलने के लिए, இங்கே ஏதாவது ஆண்டவரை जो பின்பற்றுகிறவர்கள், यीशु के पीछे चलते हैं, இங்கே ஆண்டவர் ஏதாவது உங்கள் சிலுவையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் अपने சொல்கிறார். सलीब उठाए मेरे पीछे चले. நான்காவது, चौथी बात, இயேசுவை நாம் பின்பற்ற வேண்டும். यीशु के पीछे चलना, இயேசுவை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். यीशु के पीछे चलने के लिए बुलाया என்னுடைய है. ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கிறது. मेरा भेड़ जो है मेरी आवाज को सुनेगी. தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நாம் தேவனுடைய ஆடுகளாகும். हम प्रभु के लोग उसके भेड़ हैं. மீட்கப்பட்ட ஜனங்கள் இயேசுவை பின்பற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम जो प्रभु के जो छुड़ाए गए लोग उसके पीछे चलने के लिए बुलाए गए हैं. அவருடைய குரலை நாம் கேட்டு அவருக்கு நாம் பின் செல்ல வேண்டும். उसकी आवाज को सुन के उसके पीछे चले. யோவான் 10 அதிகாரம் 27வது வாக்கியத்தில், யோሐना 10:27, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவர்கள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவர்கள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஹalleluya. हालेलुया. என்னுடைய ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன். मेरे भेड़ों को मैं जानता हूँ. அப்போ இயேசு நம்மை அறிந்திருக்கிறார். यीशु मैं जानता है, நாம் இயேசுவை அறிந்திருக்கிறோம். हम यीशु को जानते हैं. ஹalleluya. हालेलुया. இயேசு நம்மை அறிந்திருக்கிறதினாலே यीशु हमें जानने से, இயேசுவுக்கு நாம் பின் செல்ல முழு அதிகாரம் இருக்கிறது. यीशु के पीछे चलने का पूरा हक हमें है. தம்முடைய சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், यीशु ने चेले को कहा, ஒருவனதாவது என்னை பின்பற்ற விரும்பினால் अगर कोई मेरे पीछे आने அவன் चाहिए, தன்னைத்தான் வெறுத்து अपने आप से खुद தன் से इनकार சிலுவை करे, எடுத்துக்கொண்டு अपने सलीब उठाए, என்னை பின்பற்ற கடவன் मेरे என்று சொல்லி पीछे ஆண்டவர் चले. சொல்லுகிறார். यीशु कहते हैं, தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். उनके नाम की महिमा हो. புதிய பாட்டை தான் வாசிக்கிறவர்களாகிய நாம் नया नियम में जो रहने ले हम, தம்முடைய சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், अपने चेलों को जो आशीर्वाद जो दिया, அதை நாம் சரியாக நாம் கவனிக்க வேண்டும். उसे गौर करना. தேவ நாமத்திற்கு ஸ்தோத்திரம். प्रभु के नाम की महिमा हो. அது சரியாக கவனிக்க ஆண்டவர் நமக்கு இந்த சின்ன ஒரு போதகத்தை தான் செய்திருக்கிறார். ये छोटी सी जो तालीम ये शिक्षा में टीचिंग दिया है, என்னை பின்பற்றுங்கள். मेरे पीछे चले. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் प्रभु के लोग हम भी இயேசுவை பின்பற்றும்படியாக यीशु के அழைக்கப்பட்டிருக்கிறோம். पीछे चलने के लिए बुलाए இயேசுவை गए. நாம் பின்பற்ற यीशु வேண்டும். के पीछे நாம் चले. உலகத்தையோ दुनिया को, சாத்தானுடைய शैतान को, நம்முடைய சுயதாது நம்முடைய எண்ணத்தையோ अपने ख्याल நாம் के पीछे பின்பற்றாமல் ना चले. हम இயேசுவை பின்பற்றும்படியாக यीशु के पीछे चलने के लिए தேவன் நம்மை அழைத்திருக்கிறது. प्रभु ने हमें बुलावा दिया है. நாம் அதாவது இயேசுவை பின்பற்றுவோம். यीशु के पीछे चले हम. இயேசுவுடைய வார்த்தை அதாவது தினந்தோறும் கேட்கிறவர்கள், हर रोज उस प्रभु की आवाज को सुनते जो है, அவர்கள் அதாவது ஞானிகள் என்று சொல்லி அவர் वो சொல்லுகிறார். ज्ञानी है. மத்தேயு அதாவது 7:24 வாசித்து பாருங்கள். मत्ती 7:24 से पढ़े हम. கண்மலையின் மேல் ஏதாவது கட்டின ஏதாவது புத்தி உள்ள மனுஷனுக்கு அது ஒப்படைவன். Hallelujah. நாம் கிறிஸ்துவின் மேல் ஏதாவது அந்த ஏதாவது பாறையாக கிறிஸ்துவின் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தால், हमारा मसीह जब हमारा चट्टान है उस पर अगर घर बांधे तो, கிறிஸ்துவாகிய அந்த பாறையின் மேல் நம்முடைய சபை हमारा கட்டப்பட்டிருந்தால், कलीसिया जब मसीह के चट्टान पर अगर बांधे हैं கிறிஸ்துவாகிய तो, அந்த பாறையின் மேல் நம்முடைய ஊழியம் मसीह கட்டப்பட்டிருந்தால், के चट्टान के उस पर अगर सेवा अगर बंधे हैं அது तो ஒருபோதும் அது தவறுவதில்லை. वो हरगिज टूट नहीं सकता. ஒருபோதும் ஒருவரும் அதை ஒழித்து போட कोई उसे முடியாது. उजाड़ नहीं सकता, ஏனென்றால் क्योंकि அது அஸ்திவாரம் வெரி ஸ்ட்ராங். उसका जो बुनियाद जो है foundation அது நித்திய அஸ்திவாரமாகும். बहुत ही हमेशा का அது जो இயேசுவின் बुनियाद है மேல் वो கட்டப்பட்டிருக்கிறது. मसीह पे वो बुनियाद है. இயேசுவானவர் அதனுடைய அஸ்திவாரம் यीशु ஏதாவது उसकी கல்லாக बुनियाद है, இருக்கிறார். वो उसका वाकई चट्टान है. देखते हैं தேவனுடைய நாமத்திற்கு மகிமை. प्रभु के नाम की महिमा हो. ஒருபோது நாம் அதாவது வீழ்ச்சி அடைவதில்லை. हम कभी भी नहीं गिर सकते. தேவனுடைய பிள்ளைகள் நாம் அதாவது வீழ்வது இல்லை. हम नहीं गिरेंगे. நமக்கு ஏதாவது போராட்டங்கள் சோதனைகள் பல எதிர்ப்புகள் இருக்கலாம். हाँ, कई बार कई तकलीफें நம்முடைய मुसीबतें मुश्किलें हमारे खिलाफ है. நம்மை விட்டு ஒருவரும் எடுத்து போட हमारा முடியாது. विश्वास कब से कोई छीन नहीं सकता. நம்மில் ஏதாவது இருக்கிற விசுவாசத்தை ஒருவரும் அழிக்க हमारे முடியாது. विश्वास को कोई मिटा नहीं सकता. அதாவது இயேசுவை அறிந்திருக்கிற இந்த ஆடுகள், यीशु को जानने वाला उसका भेड़, இயேசுவை சார்ந்திருக்கிற
இருக்கிறது उसके நிமித்தம் पर निर्भर उसका भेड़ है, இயேசு அந்த ஆடுகளை பாதுகாக்கிறார். वो यीशु अपने भेड़ को संभालता है। நம்முடைய சீஷர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைத்தார். अपने चेलों को कहता है कि मेरे पीछे चलो। அப்ப இயேசு ஏதாவது பின்பற்றி வருகிறதுடைய அர்த்தம் என்னவென்றால் यीशु के पीछे चलना मतलब क्या है? அவர் தம்முடைய சபையில் அவருடைய திருச்சபையில் அதாவது அவர் வாசமாயிருக்கிறார். अपनी कलीसिया में वो आके निवास है। அப்போ தேவனுடைய ஏதாவது சபையில் வாசமாயிருக்கிற இயேசுவை நாம் ஏதாவது பின்பற்ற வேண்டும். प्रभु के कलीसिया में जहाँ पर यीशु निवास है उसके पीछे நீங்கள் ஏதாவது இன்னாலும் அதாவது தேவனுடைய ஏதாவது ஆலயத்திற்கு வர வேண்டும். आप तब जब जब हो सके तब प्रभु के कलीसिया में आए, நீங்கள் ஆராதனை செய்ய उसकी आराधना करें। हम தேவனுடைய ஏதாவது கிறிஸ்துவுடைய ஏதாவது பாடுகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். मसीह के दुखों को याद करें, அந்தி ஆசரிக்க வேண்டும். प्रभु जी ने भाग ले। ரட்சிக்கப்படாதவர்கள் ஏதாவது மனம் திரும்பி ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். उद्धार जो नहीं पावा के उद्धार पाके ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். आत्मिक अभिषेक पाए। இதுதான் இயேசுவை நாம் சரியாக ஏதாவது பின்பற்றும் ஒரு காரியமாகும். ये के जो निशान है जिसमें पहाड़ के पता चलता है यीशु के पीछे चलते हैं, நாம் இயேசுவை பின்பற்றுவோம். भक्ति से पीछे चलेंगे। என்னை ஏதாவது பின்பற்றதாவது விரும்பினால், जो मेरे पीछे आना चाहे, ஒருவன் ஏதாவது என்னை பின்பற்றதாவது நீங்கள் ஏதாவது விருப்பம் உங்களுக்கு இருந்தால், अगर मेरे पीछे आना चाहे तो, விருப்பம் இல்லாதவர்களை குறித்து அல்ல, जो नहीं चाहता उनके बारे में नहीं, விருப்பம் இல்லாதவர்கள் ஏதாவது பின்பற்ற முடியாது. और जो जिनको पसंद नहीं ஒருவன் चाहते என்னை उसके पीछे பின்பற்றதாவது விரும்பினீர்கள் जो मेरे என்றால் पीछे आना चाहे உங்களை நீங்கள் வருங்கள், अपने खुद से इनकार करे, சிலுவையை எடுத்துக் கொள்ளுங்கள், क्रूस उठाए, என்னை பின்பற்றி मेरे வாருங்கள் पीछे चले। என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். यीशु कहते हैं, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற प्रभु நீங்கள் के लोग हम भी இயேசுவை ஏதாவது பின்பற்றுங்கள். यीशु के पीछे चले। உலகத்தில் ஏதாவது அநேகர் ஏதாவது பின்பற்றி போகிறாங்க. दुनिया के लोग, दुनिया के कई लोग के पीछे चलते அவங்க हैं, எப்படி போட்டோம், कैसे भी जाते हैं। இயேசுவை பின்பற்றும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். यीशु के पीछे चलने के लिए இயேசு प्रभु यीशु தான் बुलाया है। அதாவது நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி तो இயேசு मेरे நம்மை पीछे आओ। பார்த்து தான் சொல்கிறார். यीशु में देखिए कहता है, இயேசுவை நாம் பின்பற்றுவோம். यीशु के पीछे चले हम। கர்த்தருடைய ஆசீர்வாதம் प्रभु के आशीर्वाद உங்களோடு இன்றும் என்றும் சதா आपके காலம் साथ இருப்பதாக. आप और आबाद तक रहे। கர்த்தர் இந்த வார்த்தையை प्रभु से ஆசீர்வதிப்பார். सबको आशीष करे।